ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஆஃப்டர் 3 வீக்ஸ் இன்னியோட எபிசோடு எனக்கு வந்துட்டு வெல் ஹேண்டில்டு பை பிஜேஎஸ் இப்படிதான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங் ஓகேவா, ரைட். செகண்ட் திங், நீங்க எல்லாருமே வந்துட்டு சொல்றீங்க மஞ்சரிக்கு வந்துட்டு கார்னர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. கார்னர் பண்றதுக்கான சூழல் நான் இப்பயும் சொல்றேன், மஞ்சரி சைட்ல தப்பே கிடையாது. ஆஸ் பார்ட் ஆஃப் எஸ்டர்டே அந்த சாப்பாடு விஷயத்த அந்த டோஸ்ட் ரிலேட்டடா வந்துட்டு அவங்களோட இன்டென்ஷன், அவங்க கேட்கணும்னு நினைச்ச விஷயத்துல எனக்கு தப்பே தெரியல. ஆனா அவங்க கேட்ட விதத்துல அந்த எக்ஸிகியூஷன் ஃபேக்டர்ல அவங்க சைட்ல தப்பு இருந்துச்சு. ரைட்டா? இனி ஏன் இந்த எபிசோடு எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இன்னைக்கு பிடிச்சிருந்த எபிசோடுக்கு என்ன காரணம்னா, மஞ்சரிக்கும் அருணுக்கும் உண்டான பிரச்சனைன்ற மாதிரி ஆரம்பிச்சது. ஆனா அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல யார் யாரெல்லாம் லூப் ஆனாங்க, அந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ள who and all இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே அங்கங்க கேட்டு. இப்போ எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி டாம். அந்த சீக்வன்ஸ்ல ஜாக் கிட்ட கேள்வி கேட்டாங்கல்ல, ஜாக் வந்துட்டு நேர்மையா ஆன்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அத சொல்லுங்க நீங்க. டாம், கேள்வி உங்களுக்கு தான். அந்த ஷார்ட்டான ஒரு கேள்வி. இல்ல ஜாக் கிட்ட கேட்ட கேள்விக்கு இல்ல ஜாக் வந்துட்டு உண்மையை இல்ல சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? இல்ல அப்ப இனிமே ஜாக்குக்கு வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் ரிலேட்டட் நீங்க வந்து முட்டு கொடுக்க கூடாது. சரியா? இங்க ஜாக் தப்புன்னு நீங்க அத சொல்லிட்டீங்க. அத வந்து இந்த நீங்க இந்த சீக்வன்ஸ் சொல்லக்கூடாது. ரிலேட்டடா அத நீங்க என்கிட்ட இல்ல சொல்லக்கூடாது. எனக்கு சரி நான் இப்ப அத கேக்குறேன், நீங்க கேட்டதும் கரெக்ட் தான். அத நீங்க இப்படி என்கிட்ட நான் இந்த சொல்லக்கூடாது. கான்டெக்ஸ்டுக்கு தெளிவா சொல்லிருக்கேன். இந்த கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா நான் சொல்றேன். ம், ஓகேவா? ம். இந்த கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடா இந்த கான்டெக்ஸ்ட் ரைட்டா? ரிலேட்டடா ஜாக்லின் வந்து இன்னைக்கு ஐ மீன் ம் இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த சீன்ல நடந்த விஷயத்துக்கு ஒரு இடத்துல கூட ம் ஜாக்லினுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சரி, ம், சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு இடத்துல சரி, கூட ஃபைன். பண்ண மாட்டேன். ஆனா அந்த இடத்துல நடந்த விஷயம் எல்லாமே கரெக்டா? அவங்க வந்துட்டு ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஜாக்லின்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன்னா, அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டியா இங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க ஆஸ் பார்ட் ஆஃப் திஸ் கேஸ். ரைட்? அப்போ ஜாக்லின் வந்துட்டு சொன்னது என்ன, அதெல்லாம் வந்துட்டு ராணா வந்துட்டு சுட்டுக்க சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க ஸ்டவ் கேட்கறதுக்காக வந்த போதுதான் இப்போ ஸ்டவ் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு அருண் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ல, யாருக்குமே டோஸ்ட் பண்ணி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இன்னொருத்தவங்க தான் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா வந்துட்டு கூப்பிட்டு சாட்சனா கொண்டு போய் 4 பிரெட் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் வந்துச்சா? சௌந்தர்யா அந்த 4 பிரெட் வந்துட்டு இப்போ டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்களா அந்த சாட்சனாக்கு? கான்டெக்ஸ்ட்ல ஜாக்லின பத்தி ம் மட்டும் நான் பேச மாட்டேன். நான் வந்து ஆஸ் அ ம் கிச்சன் டீம் அவங்க ஃபெயில்டுன்னு தான் நான் பேசுவேன். ஜாக்லின் வந்து எக்ஸாஸ்ட் ஆனதுக்கான ரீசன், ஏன்னா ஜாக்லின் ம் மட்டும் நின்னு 18 பேத்துக்கு பண்ணாங்க. விச் இஸ் அன்னெசசரி சரி, ஃபார் ஹர். ஓகே. அதுக்காக ரைட். ஜாக்லின் யூஸ் பண்ண இப்போ வார்த்தைகள் அங்க எல்லாமே சென்டர் ஆஃப் அன்னெசசரி. அட்ராக்ஷன் அதான். அப்போ அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் டேபிள்ல எடுத்த தப்பு ஜாக்லின் சைடுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த கான்டெக்ட்ல ஜாக்லின் சொன்னது தப்பா ரைட்டான்னு நான் உங்களை கேட்டேன். அப்ப இங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை மட்டுமே வந்துட்டு நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு யோசிச்சது ஜாக்லினோட தப்பு தானே? புரியல. நீங்க உங்க உங்க நானுமே உங்க கொஸ்டின் எனக்கு புரியல. எங்கங்க 5 பேர் வந்துட்டு அந்த குக்கிங் டீம்ல இருக்காங்க. ஓகே. குக்கிங் டீமோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீம்ல இருக்கிறவங்க நீங்க ரெக்வெஸ்ட் வைங்க, எதனால நாங்க பண்ணி கொடுப்போம்னு சொல்லும் பட்சத்தில் சரி. இங்க டோஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், நான் இந்த பக்கம் பிரெட் ஆம்லெட் போடுறேன், இன்னொரு ஸ்டவ் ஃப்ரீயா தானே இருக்கு, அதுல யாராவது டோஸ்ட் கூட பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் குக்கிங் டீம்ல இருந்து வந்திருக்கணும்ல. அங்க ஜாக்லின் அதுக்கான ஸ்பேஸ கொடுத்துருக்கணுமா? ஒரே நிமிஷம். அதுல ஜாக்லின் வந்து எதுக்கு குடுக்கணும்? கிச்சன் இன்சார்ஜ் வந்து அருண்ல ஜாக்லின் எதுக்கு ஜாக்லின் சொல்ல குடுக்கணும்? முடியாது. அருண் என்ன பண்ணிட்டு இருந்தாப்ல? ஆணி புடிங்கிட்டு இருந்தாப்லயா? தர்சிகா என்ன தக்காளி இதெல்லாம் வருது வாயில எனக்கு இருங்க, ஏதாவது. இல்ல இல்ல ம், நான் ம். இல்ல என்டையர் குக்கிங் அதுல செல்வா அதுல குக்கிங் ஜாக்லின் டீம். மட்டும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அட நான் செல்வா, ஒத்துக்க மாட்டேன். நீங்க கேளுங்க அப்ப கேள்வி. அவர் ஒரு ஷோ நிமிஷம், ஒரு பார்க்கல நிமிஷம். ஒன் பை இல்லையா? ஒன் கேளுங்க. எல்லாரும் என்ன பேசாதீங்க, ஒன் பை எல்லாரும் ஒன் பேசாதீங்க. என்ன செல்வா என்ன ஒன் இருங்க பை செல்வா, ஒன் நானே எனக்கு சொல்றேன் செல்வா. ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் பேசாதீங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லுங்க. சொல்றேன்னா ம் செல்வா, நீங்களும் வந்து நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஆனா இன்னைக்கு ம் விஜேஎஸ் ஒண்ணு பண்ணாருல்ல, அவரு எதிர்பார்க்கிற பதில மட்டும் சொல்லி ஒண்ணு பண்ணாருல்ல, அத நீங்க பண்ணாதீங்க. ம் மத்தபடி கொஸ்டின் கேளுங்க. ம் சரி, இப்போ ம். ஜாக் என்ன சொன்னாங்க, நானே பண்ணி தரேன்ற ஒரு வார்த்தையை ஜாக் சொன்னாங்களா இல்லையா? அது சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அந்த ஸ்டவ்வ குடுக்கறதுக்கு வாட் இஸ் பெயினிங்? இல்ல வந்துட்டு சௌந்தர்யாவ கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பாயிண்ட் அழகா வச்சாங்கப்பா. சௌந்தர்யா வந்துட்டு கிச்சன் டீம்லயே இல்லன்றது அப்ப அன்னைக்கு தான் சார் தெரியும் அப்படின்னாங்க. சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இன் பிட்வீன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா வேற ஒரு கான்டெக்ட்ல வந்து பேசும்போது தான் அந்த டைம்ல நான் மறந்துட்டேன் சார்ன்னுவாங்க வெகுளித்தனமா. இங்க சௌந்தர்யா இஸ் ரெடி, ஷி நீட் டு இன்ஃபார்ம் ஹர்செல்ஃப், நான் டோஸ்ட் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லிட்டு. இங்க ஒட்டுமொத்தமா கிச்சன் டீம் வந்துட்டு ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இடத்துல இருக்காங்க. இங்க வந்துட்டு ஜாக்லின் இருங்க, சென்டர் கம்ப்ளீட் பாயிண்ட் பண்றேன் ஆஃப் கம்ப்ளீட் அட்ராக்ஷன பண்றேன். எதிர்பார்த்திருக்காங்க. நான் இத எப்படி பார்க்கிறேன்னா, நான் ஜாக்லின் மேல ஒரு ரெஸ்பெக்ட் ம், வச்சிருக்கேன். மத்தவங்கள எதுக்கு வந்து ம். பண்ண விடாம இருக்கணும்னு நெனைக்கணும்? அப்படின்னா அது சி ஜாக்லினோட சி தப்பா தான் நான் பார்ப்பேன். அதுதான் சொல்ல வரேன். ம். இப்போ ஜாக்லின் வந்துட்டு அங்க அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்குமே 18 பேருக்கு குக் பண்ணணும். ஆல்ரெடி ப்ரொமோஷன் டாஸ்க் ஒண்ணு மார்னிங்ல இருந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில்
மார்னிங் வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 12 மணி போல தான் வந்து போறாங்க. சரி நம்ம குக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் கூட ஆகுமே. எல்லாரும் பசியிலயும் இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டில வேற இன்வால்வ் ஆயிட்டாங்க. அப்படின்ற பட்சத்துல சரி பிரெட் ஆம்லெட் மட்டும் போட்டு குடுக்கலாம். சீக்கிரமா போட்டு குடுத்துடலாம். இங்க 4 ஸ்டவ் இருக்குங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 4 ஸ்டவ் இருக்கு. செல்வா அதுல அந்த 4 ஸ்டவ்ல ஒரு ஸ்டவ்ல வந்துட்டு ஜாக்லின் பண்றாங்கன்னா கூட அட்லீஸ்ட் இஃப் ஷி இஸ் ஸ்மார்ட்டர் எனஃப் 2 ஸ்டவ்ல 2 கல்ல வச்சுட்டு இப்படி எப்படியும் டோஸ்ட் பண்ணி கூட குடுக்கலாம். எப்படி சம்டைம்ஸ் எப்படி நம்ம வீட்லயே ஒரு 10 பேர் இருக்கா. இருங்க நான் கம்ப்ளீட் ஜெஃப்ரி பண்றேன். நான் கம்ப்ளீட் செல்வா ஜெஃப்ரி ஒரு பண்றேன். ஆஃப் செல்வா பாயில் போட்டாரு. நீங்க ம்ஹ்ம். பேசுறது டாம் லாஜிக்கோட டாம் பேசுங்க. டாம் நீங்க பேசு நான் உங்கள்கிட்ட சொல்லுங்க. அது கிளாரிட்டி, எனக்கு ஒரு கிளாரிட்டி மட்டும் கொடுத்துருங்க. ம் மஞ்சரி சொல்லுங்க. வந்து ஜாக்லின்ட்ட வந்து எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு கேட்டாங்களா? கல் எங்கன்னு தானே கேட்டிருப்பாங்க. மஞ்சரி கல்லு இல்ல எங்கன்னு இல்ல சொல்லி ஒரு நிமிஷம் நான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா கிளாரிட்டி ஃபர்ஸ்டே வாங்கிக்கிறேன். நான் ஒரே நிமிஷம் கிளாரிட்டி வாங்கிக்கிறேன். அப்படி ஏதாவது வேர்டு இருக்கு அதுல வீடியோல? டாம்கிட்ட கேட்கறேன், தலைவா நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். டாம் கிட்ட எனக்கு தானே டோஸ்ட் பண்ணி கேக்குறீங்க. கொடுன்னு ஓகே டாம் கேட்பாங்களா இல்ல கல்லு கல்லு இருக்கான்னு கல்லு கேட்பாங்களா? கல்ல கல்லு கொடுங்க கல்லு ஓகே, கல்ல அப்ப கொடுங்கன்னு வந்து கல்லுன்னு கேட்பாங்க. அப்ப கல்ல கேட்பாங்க. மஞ்சரிக்கு வந்து கொடுங்கன்னு ஆப்ஷன் கேட்பாங்க. இருக்கு. இந்த எனக்கு டோஸ்ட் பண்ணி ம். கொடுன்னு ஜாக்கிட்ட கேட்கறக்கும் அருண்கிட்ட கேட்கறக்கும் சௌந்தர்யாட்ட கேட்கறக்கும் எப்படி சாச்சனா கேட்டாங்களோ அந்த மாதிரி ரைட்ஸ் வந்து ம். மஞ்சரிக்கு இருந்திருக்கு இல்லையா? அதுதாங்க இப்போ ஓகே. மஞ்சரி சைடுல அப்ப தப்புன்னு ஒண்ணு சொல்றீங்கல்ல. நான் மஞ்சரி என்ன இதுதான் தப்புன்னு இப்போ சொன்னோம்? நீங்க சொல்ற செல்வா நீங்க வந்து பாபாய் அந்த சென்டர் பாயிண்ட் நான் சொன்னீங்களா, சொல்லுங்க. அதுக்கு சொல்றேன் நான். மஞ்சரி வந்து வாயை திறந்து இல்ல கேட்கவே இல்லை எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு. அதனாலதான் கேட்க அமைதியா நின்னா. அதுதாங்க நீங்க மஞ்சரின்றது மாதிரி சொல்றீங்க. இந்த கேஸ்ல நீங்க வந்துட்டு இத்தனை பேரையும் எடுத்த போது எல்லார் சைட்லயுமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அவங்க வந்துட்டு நியாயமாவும் நடந்திருக்காங்க. எல்லாரையுமே நான் சொல்றேன். நான் மஞ்சரியில ஆரம்பிச்சு தர்ஷிகா, அருண், ஜாக்லின் சொல்லிட்டு ஒருத்தர் விடாம எல்லார் சைட்லயும் நியாயமும் இருக்கு. எல்லார் சைட்லயும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாயிண்ட்டும் இருக்கு. திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி. அப்போ இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண விதம் விஜேஎஸ் ரியலி பிளேட் அ வெரி குட் ரோல். ஏன்னா வெறுமனே அருணுக்கும் மஞ்சரிக்கும் உண்டான சண்டையில அருணை மட்டும் பேசிட்டு இல்ல மஞ்சரியை வந்துட்டு விட்டு கொடுத்திருந்தாங்களோ இல்ல மஞ்சரியை மட்டும் பேசிட்டு அருணை விட்டு கொடுக்கறத தாண்டி யார் யாரெல்லாம் இங்க இன்வால்வ் ஆனாங்க, இன்வால்வ் ஆனவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டு அவங்க தரப்புல வந்துட்டு அவங்க சொல்ற விதம் கரெக்டா இருந்தா அங்க வந்துட்டு மஞ்சரி நீங்க வந்துட்டு செல்வா கேட்ட பாயிண்ட் எல்லாம் செல்வா கரெக்ட். விஜேஎஸ் வந்து செல்வா பைத்தியம் சொல்லுங்க. மாதிரி கேள்வி கேட்டாருங்க. ஒரே நீங்க நிமிஷம் டாம் சொல்றீங்கல்ல. டாம் ஒரு நிமிஷம். மஞ்சரி ஜாக்கிட்ட போய் இன்னொரு கல் சொல்லுங்க. இருக்கான்னு ஏன் கேட்டாங்க தெரியுமா? அந்த சினாரி என்ன தெரியுமா? ஏன் டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம கல் இருக்கான்னு ஏன் கேட்டாங்க? பாஸ் ஏன் இன்னொரு இருங்க, கல் ஏன்னா இருக்கான்னு சொல்லி கேக்குறது ஏன்னா டோஸ்ட் பண்றதுக்கு ஏன்னா தான்ன்றது. சமையல் ஏன்னா சொல்லுங்க. ஏன்னா மஞ்சரிக்கு தெரியுது அங்க ஜாக் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் கல் இருக்கான்னு கேட்டாங்க. அதனாலதான் அருண் வந்ததுக்கு அப்புறம் எங்க இது திசை திரும்புறோம்னு சொல்லி நான் கல்லு கேட்கல பட்டர் கேட்டேன்னு மாத்திட்டாங்க. புரியுதா? மஞ்சரிக்கு தெளிவா தெரியும் இந்த இடத்துல இது அன்னெசரிங்கிறது தெரிஞ்சேதான் கல் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து ஓகே பசியில அந்த அவங்களுக்கு உண்மையாலுமே அதை டோஸ்ட் பண்ணணும் தான் இருந்தது, அப்படிதான் ஒர்க் வாங்கணும்னா ஸ்ட்ரைட்டா ஜாக்கெட்டே கேட்டிருப்பாங்க எனக்கு டோஸ்ட் பண்ணி கொடுன்னு. சரி ஓகே பாப்பாய். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா, இப்ப மஞ்சரி சைடுல மாத்தி மாத்தி பேசியிருக்காங்கன்றத நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்க மாத்தி கரெக்டா? மாத்தி பேசுறது இல்ல இங்க வந்து. கேட்க வேண்டிய விஷயத்த நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க தலைவா. ஓகே அவங்க ஓகே ஓகே கேட்கணும்னு நினைக்கிற விஷயத்த டைரக்டாவும் கேட்காம ஒரு மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஷன் ஃபேக்டராவோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்க கேட்டிருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் அவங்க அவங்க பேசுறதுக்கு அவங்களே கான்ட்ராடிக்ட் பண்ணியிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் கேக்குறாங்க, அது இல்ல நம்ம இல்ல நான் இதுவாது கொடுன்னு சொல்லிட்டு மாத்தி கேக்குறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேக்குற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இல்ல ரெண்டாவது விஷயத்த வந்துட்டு அவங்க கேக்குறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு அது இல்லன்னு நான் இப்படி கேட்கல அப்படின்னு சொல்லி போகும்போது மறுபடியும் என்ன பண்றாங்க, நான் இதுதான் கேட்டேன், இதை சொல்லியிருக்கலாம்லடி, அதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாக்லின் அங்க கொடுத்துட்டாங்க அந்த பட்டர். ரைட்டா? இப்போ இந்த விஷயம் இப்படி இருந்துச்சுன்னா இங்க மஞ்சரி அப்போ தப்புன்னு நினைச்சா மஞ்சரியை ரோஸ்ட் பண்றதுல என்ன தப்பு? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். when you come to மஞ்சரி, மஞ்சரி வந்துட்டு கரெக்டா மஞ்சரி சைட்ல கரெக்டா நீங்க நினைச்சீங்கன்னா மஞ்சரி பண்ண இந்த விஷயத்துக்கு அவங்கள வந்துட்டு ரோஸ்ட் பண்ணாங்க. இது எனக்கு ஒரு ஃபேக்டர். எனக்கு வேற இதுல என்ன நோ ஒரு கொஸ்டின் செல்வா ப்ரோ. ஒன் பை ஒன் சொல்லுங்க. இதுல இப்ப ஏன் ஜாக்லின் மஞ்சுரின்னு பேசுறோம்? அந்த இடத்துல அருண் தான் இன்சார்ஜ். அருண் சொல்றாரு இன்னைக்கு வந்து பிரெட் ஆம்லெட் ஜாக்லின் நீங்க ஒரு கல்லு வச்சு போடுங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு இது எக்ஸ்ட்ரா பிரெட் வந்து கடைசியா தான் அருண் குடுக்குறாரு. அப்ப வந்து சொல்லி தான் குடுக்குறாங்க, இது டோஸ்ட்னா பண்ணி தரமாட்டோம், இப்பதான் இன்னும் லஞ்ச் பண்ண லேட் ஆகும் வாட் எவர் அந்த ஒரு ரீசனிங் சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லி அங்க எக்ஸ்ட்ராவா பிரெட் வந்து கடைசியா குடுக்குறப்போ சௌந்தர்யா வந்து சாச்சனா கேக்குறப்ப போய் கல் எடுத்து பண்றப்பயுமே அருண் என்ன சொல்வாரு? பண்ணாதீங்க, ஏன் பண்றீங்க, யாரு கேட்டு பண்றீங்கன்னு தான் சொல்லுவாரு.
சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல இன்சார்ஜ் என்ன சொல்றாரோ அத கேட்டு தான் வந்து ஜாக்லின் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏன் வந்து ஜாக்லின் தப்புன்றத வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு பாயிண்ட், ஜாக்லின் அவங்க வந்து அந்த பட்டர் கேட்டத வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணாம இருந்தது வேணா அது தப்பா இருந்திருக்கலாம் தவிர, அவங்க ஏன் போட்டு தரணும்? இன்சார்ஜ் சொல்றது தானே அவங்க செய்ய முடியும். நீங்க அருண் கிட்ட கேளுங்க, இன்சார்ஜ் கிட்ட கேளுங்க. அவங்க ஓகே சொன்னா நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே வரும். இந்த இடத்துல அதே மாரி சரி. மஞ்சரியும் மாத்தி அவங்க மாத்தி அவங்க அத பேசுனாங்க சொல்லிட்டாங்களா? அப்படிங்கிறதையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். பட் அது இட்ஸ் ஓகே. இந்த கொஸ்டின் மட்டும் எனக்கு ஆன்சர் பண்றீங்களா? ஏன் ஜாக்க சொல்றீங்க? அருண் தானே இன்சார்ஜ். இந்த இடத்துல அப்படி பார்த்தா அருண் தானே அப்ப தப்புன்னு சொல்லணும் நீங்க. எதுக்கு ஜாக்லின் தப்புங்கிறீங்க? இல்லங்க, இங்க ஒரே நிமிஷம் செல்வா ஜாக்லினோட அதுக்கு கம்ப்ளீட்டா முன்னாடி நான் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். நீங்க எங்களை எங்க நகர்த்தி கொண்டு போறீங்கன்னு எனக்கு புரியுது. கடைசியில இந்த பேச முடியும் போது மஞ்சரியை ரோஸ் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி எங்களை நவுத்தி கொண்டு போறீங்க. ஆனா கான்டெஸ்ட் என்னன்னா, இங்க வந்து மஞ்சரி டோஸ்ட் பண்ண கேட்டதோ பட்டர் கேட்டதோ இல்ல. இஷ்யூ வந்து அருண் வந்து மூவ் பண்ற மாதிரியும் மஞ்சரிக்கு இருந்த கான்ஃபிளிக்ட் அதை கொண்டு போகாம நீங்க விஜய் சேதுபதி மாதிரி ஏன் பிரெட்டுக்கோ டோஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னு தான் இப்ப என் கேள்வி. சரி பாப்பாய், எனக்கு இங்க ஒன்னே ஒண்ணுதான். நீ ஃபர்ஸ்ட் பிரியா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க கேள்விக்கு வரேன். இல்ல போர்ல மிஸ் கை பண்றோம் வச்சிட்டனோ? பிரியாவோட கொஸ்டினுக்கு. இல்லங்க, நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் இருக்கு பாப்பாய். நான் ப்ரோக்ராமை நான் பார்த்த விதத்துல எனக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ யூஸ் டு வாட்ச் லைவ். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கம்பீரமா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் பாக்குற அந்த 1 hour எபிசோடோ அங்கங்க ட்விட்டர்ல பாக்குற கிளிப்ஸ்லயோ எனக்கு இருக்க ஒரு கிளாரிட்டியில நான் முடிஞ்ச அளவுக்கு ரிவ்யூ பண்றேன். அண்ட் ஐ வாண்ட் டு see this ப்ரோக்ராம் இன் அ வே லைக் எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அதிகப்படியா இந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆகுதுன்ற வகையில நான் பாக்குறேன். ஐ எம் ட்ரைங் டு கீப் மை பாயிண்ட்ஸ் இன் ப்ராப்பர் வே. ஓகேவா? நான் அதனால பிரியாவோட பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். நெக்ஸ்ட் உங்க பாயிண்ட்டுக்கு நான் மறுபடியும் கேட்கறேன் அந்த கேள்வியை. நீங்க என் நர்வ் டச் பண்ணியிருந்தா கூட ஸ்டில் ஐ வில் ஆஸ்க் யூ டு டச் இட் அகைன். பிரச்சனை கிடையாது எனக்கு. ரைட் பிரியா, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் வரணும்னா, இங்க ஜாக்லின் வந்துட்டு குக்கிங் டீம்ல இருக்காங்க. அருண் இஸ் த குக்கிங் இன்சார்ஜ். இங்க ஜாக்லினுக்கு இன்னொரு ரெஸ்பான்சிபிள். நான் இங்க ஜாக்லின் எங்க தெரியுமா தப்பு சொல்லுவேன்? ஜாக்லின் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்துட்டு 18 பேருக்கு 1/2 an hour வந்துட்டு பண்ணி முடிக்கணும், லஞ்ச் வேற சாப்பிடணும், இந்த பொம்மை டாஸ்க் இன்னும் முடியல, இன்னும் ஒரு 5-6 பேர் விளையாடணும் அப்படின்ற பட்சத்துல வேற யாரையாதையும் சேர்த்து டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாமா, இல்லை டோஸ்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணா, there is an probability, there is an opportunity. நீங்க அட் அ டைம்ல 2 கல்ல வச்சும் சமைக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. இல்லை இன்னொரு பர்சனையும் நீங்க இன்வால்வ் பண்ணி அந்த வேலையை வாங்குறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை அருண் தான் வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜ் அப்படின்ற பட்சத்துல she can obviously check with அருண். 2 பேரா இதை பண்ணோம்னா 1/2 an hourல முடிச்சிடலாம். ஸோ தட் நம்ம லஞ்சையும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலான்ற அந்த ஒரு ஃபேக்டர்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? இதை தான் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சொல்றாங்க, பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு இவ்வளவு பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லி காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஃபேக்டர் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயுமே வரும் தான், வராம இருக்காது. இந்த வீட்டுக்குள்ள எல்லா ட்ரிகரிங் ஃபேக்டரும் இருக்கும். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டருக்கான அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வந்துட்டு நம்ம சைட்ல இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கணும். ஆனா ஜாக்லின் அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. எனக்குமே ஜாக்லினோட கேம் கிராஃப் சூப்பரா இருக்கு. இங்க ஜாக்லினை தப்புன்னு சொல்ற விஷயமே அருண் கிட்ட சொல்லி அந்த எக்ஸ்ட்ராவா இன்னொரு கல்ல போட்டு பண்ணலாமா ப்ரோ, இல்ல வந்துட்டு வேற யாரையாவது சேர்த்து நான் இந்த பக்கம் பிரெட் ஆம்லெட் போடுறேன், டோஸ்ட்டை வந்துட்டு ஆப்போசிட் சைட்ல இருந்துட்டும் யாராவது ஒருத்தவங்களை போட சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வைக்க தவறுனது ஜாக்லினோட மிஸ்டேக்கும் கூட அப்படின்றதுதான் பிரியா. அந்த இடத்துல தான் வந்துட்டு நான் ஜாக்லினை தப்புன்னு சொல்லுவேன். சரிங்களா? மற்றபடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி we need to make our work quicker. ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேஷன் எதுக்கு பண்றோம்? பண்ற ரெகுலாரிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு சீக்கிரமா பண்ணணும். அப்போ ஒரு ஒர்க்கர் ஒரு டீமுக்குள்ள வந்துட்டு எதுக்கு ஒரு 5-6 பேர் வைக்கிறாங்க? ஒருத்தரை வச்சா ஒரு ப்ராஜெக்டை பண்ண முடியாதா? இட்ஸ் ஆல் அபவுட் மேக் இட் ஈஸியர் அண்ட் எஃபிஷியன்ட். அதுக்கு தான் 6 பேர் இருக்காங்க. பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வேலை பாக்குறாங்க, அதெல்லாம் அப்ப ஓகே. நீங்க இது சில சொல்றப்போ காமனான செல்வா, ஒர்க். நீங்க சொல்றப்போ சொல்லுங்க. அங்கேயே முடிஞ்சு போச்சு, பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க ஜாக்லின் அதை ம். சொல்லியிருக்கணும், ஜாக்லின் கேட்டிருக்கணும், இன்னொரு கல்ல வச்சு சமைச்சிருக்கணுங்கிறப்ப மஞ்சரி கேட்கிற பிரெட்டையோ சாச்சனா கேட்கிற பிரெட்டையோ வேற எவன் கேட்கிற பிரெட்டா இருந்தாலும் அவங்க டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கணும். நான் என்ன சொல்றேன், காலையில ஒரு டாஸ்க் வந்துருச்சு, நீ அடுத்து வந்து ஒரு பிரெட் ஒரு பீஸை கொடுத்துட்டு சாப்பாடு செய்யணும்னு நினைப்பியா? பரவாயில்ல, எல்லாத்துக்கும் 3 பீஸ் பிரெட்டை போட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல எல்லாரும் கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்காங்க, அடுத்து சமைக்க ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்களா? இதுவே ஒரு முட்டாள்தனமா தான் நான் பாக்குறேன். 6 பேர் இருக்காங்க. நான் என்ன இருங்க பிரெட் ஐயா, ஆம்லெட் இருங்கய்யா. 6 பேர் சொல்லுங்க. இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஜாக்லின் ஏன் பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்கன்னா, ஒரு ஆளா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பிரெட் இருக்கா இல்லையான்னு ஏன் கேட்கணும்? அதுதான் சிம்பிள் தப்புன்றேன். ஐயா. அதுதான் தப்புன்றேன். அந்த ஒரு ஆளா நீங்க பண்றது தானே இங்க பிரச்சனை. அந்த ஒரு அதுதான், ஆளா அதிலேயே பண்ணாம முடிஞ்சு இன்னொருத்தவங்களை போச்சு. யூஸ் பண்ணிக்கிறேன்னு அதிலேயே கேட்டிருக்கலாமே. முடிஞ்சு போச்சுங்கிறேன். பாயிண்ட் அதிலேயே முடிஞ்சு போச்சு. மஞ்சரி மேல இங்க தப்பே கிடையாதுங்கிறேன் நானு.
நீங்க நான் இப்பயே இருங்க. சொல்றேன் இனிஷியல் பாயிண்ட் சொல்றேன் ஐயா. மஞ்சரி மேல தப்பு இல்ல. நோ. மஞ்சரி மேல இப்பதான் நீங்க என்ன தப்பு மாத்தி கிடையாது. நான் பேசுறீங்க. இப்பயே இப்பதான் சொல்றேன். மஞ்சரி மேல ஹலோ தப்புன்னு நீங்க இப்ப எதுக்கு மாத்தி பேசுறீங்க? இருங்க இருங்க நான் என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்லயே, ம். இஃப் எவ்ரிபடி இஸ் கிளியர், மஞ்சரி மேல தப்பு கிடையாது. ஆனா மஞ்சரி வந்துட்டு அந்த கான்வர்சேஷனை லென்த்தியா எக்ஸிக்யூட் பண்ண விதத்துல தப்புன்னு தான் மஞ்சரி நான் சொன்னேன். லென்த்தா தெளிவா எக்ஸிக்யூட் சொன்னேன். பண்ணவே கிடையாது. மஞ்சரி எக்ஸாக்ட்லி. ஒரு வார்த்தை கூட எக்ஸிக்யூட் பண்ணவே கிடையாது. அவங்க மேல இருக்க தப்ப திணிக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அதை பேசி 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 பெருசாக்குனாங்களே தவிர யார் மஞ்சரி மேல இருக்க தப்ப? யாரு மேல யார் மேல இருக்க தப்ப? அருண் கிச்சன் அப்புறமே கிச்சன் கிச்சன் டீம் டீம் மேல மேல இருக்க இருக்க தப்ப தப்ப? கிச்சன் டீம் தர்ஷிகா மேல இருக்க அங்கேயே தப்பு. அக்னாலேஜ் பண்ணுவாங்க. இத்தனை நாள்ல ம், தர்ஷிகா உருப்படியா பண்ண ஒரே விஷயம் அது மட்டும்தான். ஆஸ் த டீமா நாங்க தான் ஃபெயில் ஆயிட்டோம். நாங்க இதை கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ஒரு அடுப்பு இல்லாம இன்னொன்னு பண்ணிருக்கலாம். அதை ம், கரெக்டா அரேஞ்ச் பண்ணிருக்கிறது எங்களுடைய தவறுன்னு சொல்லிட்டு தர்ஷிகா அழகா ம். இது பண்ணிருப்பாங்க. இது வந்து சரி அருண்கிட்ட இப்போ கேட்டு இப்போ இப்போ உங்களோட இப்போ இப்போ ஆ, உங்களை ஸ்டாப் பண்றேன். ம், அப்போ ம். கிச்சன் டீம்னு வரும்போது கிச்சன் டீம் மேல தப்புன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஆமா. ஆமா. அப்ப ம். கிச்சன் டீம்ல தானே ஜாக்லின் இருக்காங்க. ஆமா. அப்ப ஜாக்லின் மேலயும் கிச்சன் தப்பு டீம்ல அப்ப இருக்குன்றதையும் 6 பேர் ஐயா ஒத்துக்கங்க. இருக்காங்க. That's it. ஐயா ஐயா ஆமா, கிச்சன் அதுதான் நாங்களும் டீம்னா சொல்றோம். மொத்தம் மொத்த 6 இப்ப பேர். டீம் நாங்க மட்டும் தப்புன்னு சொல்றோம். யாரு சாமி நீன்ற மாதிரிதான் இருக்கு செல்வா நீங்க பேசுறது. இல்லங்க இப்ப நீங்க என்ன see ஒரு நிமிஷம் ஆமாங்க 6 இருங்க. நீங்க பேர் என்ன பண்றீங்க இருக்காங்கங்க. தெரியுமா செல்வா? நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ம். ஜாக்லின் மேல சொல்லுங்க. தப்பான்னு கேக்குறீங்க. ஜாக்லின் மேல தப்புன்னு சொன்னா கிச்சன் டீம் மேலங்கிறீங்க. கிச்சன் டீம் மேலதாங்க ஏன் தப்புன்னு நம்ம சொன்னோம்னா அப்ப கிச்சன் டீமுக்குள்ள ஜாக்லின் இருக்காங்களா, ஜாக்லின் மேல தப்புங்கிறீங்க. அப்ப ஏங்க இது வந்து இப்ப இல்லங்க தெளிவா எனக்கு பேசுங்க. ஒண்ணு சொல்லுங்க. பேசுற பாயிண்ட அப்ப டாம் ஒரு ஜாக்லின் இல்ல நிமிஷம் இல்ல டாம் ஒன் see செகண்ட். I am very clear செல்வா what I'm செல்வா speaking. அப்போ இப்போ சொல்லுங்க பாப்பே. நீங்க என்ன ஆரம்பிச்சீங்க, விஜய் சேதுபதி கரெக்டா அதை கொண்டு போனாரு அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ ஆமா. இதோட தொடக்க புள்ளி நீங்க பேசுறத வச்சு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் யாரு? ஜாக்கா? விஜய் சேதுபதி ஜாக் நீங்க அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு சொல்லி ஜாக்க ரோஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதுதான். see இங்க அப்ப ஜாக் என்ன அதிகப்படியா அந்த சொல்லிருப்பாங்க? இருங்க கான்வர்சேஷன் அப்ப ஜாக்க ரோஸ்ட் பண்றப்ப ஜாக் என்ன சொல்லிருப்பாங்க? நான் ஒரு அடுப்புல பண்ணேன். தர்ஷிகா சும்மா பக்கத்துல இருந்தாங்க. தர்ஷிகா இன்னொரு அடுப்பை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது கிச்சன் டீம்ல வந்திருக்கும்ல. சம்பந்தம் இல்லாம வந்து மஞ்சரி விஜய் சேதுபதி எபிசோடு பாக்கலன்னா அப்படியே வந்து ஒழுக்கமா போய் படத்தை நடிக்க சொல்லுங்க. இங்க உட்காந்து ஹோஸ்ட் பண்றேன்னு சொல்லி எரிச்ச ஏத்த வேணாம்னு சொல்லுங்க. நான் இப்பயே சொல்றேன். எனக்கு விஜய் சேதுபதி செல்வா ஹோஸ்ட் பண்ண பிஃபோர் ஐ விதத்துல லீவ் எனக்கு எந்த இல்ல இப்ப நான் சொல்லு ஒரு சியோன். நல்ல மைண்ட் செட்ல போய் படுக்கணும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஐ லீவ் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒன் ஆஃப் த worst எபிசோட்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ் தமிழ். ஸோ இன்றைய எபிசோடு தான். ஸோ வந்து நான் இப்ப சொல்ல வர்றது இதுதான் நான் வந்து ஒரு கன்க்ளூஷனா வச்சுக்கிறேன். ஏன்னா இல்ல அவரு சியோன் ஒரு விஷயம் நம்புறீங்களா? நான் சாரி உங்களை குறுக்கிறதுக்கு லைக் மன்னிக்கிறேங்க. என்ன ஒன்னே ஒண்ணுதான் உங்களை கேக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தர் பாக்குற விதமும் கண்டிப்பா வேறுபடும்ல. கண்டிப்பா அப்போ நீங்க பார்த்த விதத்துல உங்களுக்கு பிடிக்கலன்றது உங்களோட கருத்து. நான் பார்த்த விதத்துல எனக்கு இந்த எபிசோட் the way he handle is really wellன்றது நான் பார்த்த செல்வா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் அதான் நான் ஆகும் செல்வா. ரெஸ்பெக்ட் பண்றேன். இன்சிடென்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்? இன்சிடென்ட் இல்ல எப்படி இங்க சேஞ்ச் ஆகும்? பெரும்பாலான பெர்ஸ்பெக்டிவ் இல்ல சேஞ்ச் செல்வா ஆகும். ஓகே செல்வா நீங்க ஒரு இன்சிடென்ட் 500 பேர் இருக்கிற ம்ஹும். ஸ்பேஸ் ஒரு 500 பேர் இருக்கிற ஸ்பேஸ் தலைவா இங்க ம். பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. அது பெரும்பான்மை என்ன நினைக்குதுங்கிறது தான் முக்கியம். ஒரு இல்ல 100ல வந்து சியோன் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இல்ல நீங்க செய்யும் நீங்க சொல்றீங்கல்ல பாருங்க. இல்ல நான் என்ன பெரும்பான்மை சொல்றேன் அதெல்லாம் விட்டுருங்க. இல்ல நான் ஒரு என்ன நிமிஷம் சொல்றேன்னா இருங்க. அவரோட ஓகே பெர்ஸ்பெக்டிவ் இருக்கட்டுங்க ஐயா பாப்பாய். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அதை நான் வந்து நீங்க அக்ரி பண்ணியே ஆகணும்ன்றது இங்க கட்டாயம் கிடையாது. அது எனக்காகவே இப்ப கரெக்ட். எனக்குமே நானே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கிறேன். 400 பேர் ஒண்ணு சொன்னாலும் சரி என் பாயிண்ட் கரெக்ட் நான் நிப்பேன். ஓகே, அதை நான் தப்பு சொல்லல. த சேம் வே இப்ப இது வரைக்கும் வந்து ஒரு 50 பேர் வந்து ஸ்பீக்கர்ல பேசியிருக்காங்க அப்படின்னா 50 பேருமே வந்து இங்க இருக்காங்க. எங்களோட கருத்து என்னவோ அதையே தான் அவங்க சொல்லியிருக்காங்க சோஃபார். ஓகே, அதுக்காக வந்து நீங்க 51வது பேரா நீங்க வந்திருக்கீங்க, இதை ஒத்துக்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனா நீங்களே வந்து இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்பு, இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்புன்னு மாத்தி பேசுவேன். இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி மேல எரிச்சலானதுக்கு காரணமே அதுதான். ஓகேவா? வாட் எவர் டாபிக் ஹி பிக்ஸ் there is no solution to the topic that what he pick. அவ்வளவுதான். so far in all the episodes விஜய் சேதுபதி பண்ணதுல ஒண்ணுல கூட ஒரு ரெசல்யூஷன் கிடைச்சது கிடையாது. அவரே அங்கதான் உட்கார்ந்து எபிசோட் பாக்குறாப்ல. சரி பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, இந்த ஓகே இந்த பேசு பேசு. கரெக்டா இந்த எபிசோட்ல ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தாருன்னு நான் சொல்றேன். இட்ஸ் ஓ, மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா குடுக்கலங்கய்யா, இருக்கு குடுக்கல. என் இருக்கு வாயில இருக்க என் மனசுல ஒரு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் நீ சொல்லிதான் ஆகணும். நீ சொல்ற வரைக்கும் நான் உட்கார விட மாட்டேன்னு பண்ணாப்ல.
அது என்ன ஹோஸ்டிங்? அது என்ன வெங்காய ஹோஸ்டிங் நான் கேக்குறேன். மேபி இங்க கீழ இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு எரிச்சல் கூட ஆகலாம். சீரியஸ்லி ஐ couldn't control my anger. மேபி பிகாஸ் ஆஃப் தட் ஐ அம் யூசிங், பட் ஸ்டில் ஐல் ஜஸ்ட் மெயின்டெயின். அனாவசியமான கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணாம பாத்துக்கிறேன். பட் இருந்தாலும் சில வார்த்தைகள் வரும், மன்னிச்சுக்குங்க. ஓகே. ஓகே. இப்போ செல்வா பண்ணதுலே செல்வா இப்ப நீங்க பேசுறதுலே கான்ட்ரடிக்கா நான் வந்து அஃபன் பண்றத அப்படி சொல்லல. இப்ப விஜய் சேதுபதி என்ன தப்பு பண்ணாருன்னு நான் உங்க இதுலயே சொல்றேன். இப்ப வந்து பிரச்சனை என்ன, அருணுக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை தான் விஜய் சேதுபதி வந்து ஹேண்டில் பண்ணிருக்கணும், கரெக்டா? இல்ல ஹோஸ்ட் பண்ணிருக்கணும், கரெக்டா? இப்ப நீங்க இங்க பேச வந்தது விஜய் சேதுபதி ரோஸ்ட் கரெக்ட்னு சொல்லி பேச வந்தீங்களா இந்த இஷ்யூல? அப்போ ரோஸ்ட் பண்ண மஞ்சரி மேல என்ன தப்பு இருக்கு, இருங்க, மஞ்சரி மேல என்ன தப்பு இருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் திருப்தி ஆயிரும். என்னன்னு, ஆமா கரெக்ட், மஞ்சரி மேல ஒரு தப்பு இருந்திருக்கு, அதனாலதான் விஜய் சேதுபதி இதை ரோஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க மஞ்சரி மேல ஒரு குத்தம் ஒரு ப்ரூவ் பண்ண வரும்போது அது கொஞ்சம் ஜாக்கு கிட்டையும் போகுது, கொஞ்சம் அருண் கிட்டையும் போகுது, கொஞ்சம் தச்சிகாட்டையும் போகுது, கொஞ்சம் சவுண்டு கிட்டையும் போகுது. அப்போ சேதுபதி பண்ணது கரெக்டா தப்பு? அப்ப அதை டிஃபெண்ட் பண்ற நீங்க இப்ப பேசுறது கரெக்டா தப்பு? பாப்பாய் நான் இப்பயே சொல்றேன். இப்போ விஜய் சேதுபதி நானும் வந்துட்டு விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அர்ணவ் விஷயத்துல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல டச் ஹோஸ்ட் பண்ற அதை மாதிரி அவர் விட்டுருங்க. இப்ப உங்க பேசிடக்கூடாதுன்றத நான் கான்டெஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். வந்தேன். ரைட்டா? அவரை விட்டுருங்க, அவரை நம்ம அடிச்சு துவச்சாச்சு. இப்ப நீங்க அதை டிஃபெண்ட் பண்ண வந்த நீங்க அவர் பண்ண ரோஸ்ட் கரெக்ட்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஆன்சர் யாரு? மஞ்சரி. மஞ்சரிய நீங்க ராங்கன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். மஞ்சரிய ராங்கன்னு ப்ரூவ் பண்ற இடத்துல 4 பேர் வந்துடுறான் தப்புன்னு. அப்போ அதுதான் அப்ப ஒரு குரூப்பா அங்க தப்பாயிருதா? அதுக்கு மஞ்சரி மட்டும் ஏன் அடி வாங்கணும்? ஜாக் ஒரு அடி அடிங்க, தர்ஷிகா ஒரு அடி அடிங்க, சவுண்ட் ஒரு அடி அடிங்க, அருண் அடிங்க. ஏன் அடிக்கல? ஏன்னா அடிக்க முடியல. ஏன்னா பர்ஸ்பெக்டிவ் மாறும். விஜய் சேதுபதிக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு இருக்கும், டாமுக்கு இருக்கும், உங்களுக்கு இருக்கும். இன்சிடென்ட்டும் சினாரியும் ஒண்ணுதான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க கரெக்டான வியூ பாயிண்ட் எடுப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளோ நேரம் இங்க பேசினப்ப எல்லாருமே என்ன பேச வந்தோம்னா, அந்த இன்சிடென்ட்ல அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சைடு நியாயம் இருக்கு. அட் த சேம் டைம் எல்லாருமே அந்த இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு தப்பு இருக்கதான் செய்யுது. பட் எதுக்கு மஞ்சரியை மட்டும் அட்டாக் பண்ணி மஞ்சரியை மட்டும் தப்பு சொல்லணும்? அவ்வளவுதான். ஐ திங்க் நம்ம இங்க இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் பேசினவங்க எல்லாம் கேட்க வரோம். மஞ்சுரியா சொன்ன மாதிரி எல்லாரையும் சொல்லியிருந்தா நாங்க கேட்டிருக்கவே மாட்டோம் இன்னைக்கு. ஆமா கரெக்ட். ஏங்க எல்லாரும் அந்த மனுஷன் என்னங்க பண்ணாப்ல? இன்னைக்கு ஹோஸ்டா பண்ணாரு, வெங்காயம் மட்டும் பண்ணாப்ல உட்காந்து ஒரே தப்பு. ஏன் நீ எபிசோட பாத்தியா பாக்கலையா? பாக்கலன்னா எதுக்கு வர? லீவ் போட்டு போயிரு. காய்ச்சல் உடல்நிலை காரணத்தினால என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு போயிரு. எதுக்கு வந்த நீ அப்புறமேட்டுக்கா? நான் இப்பயும் சொல்றேன் விஜய் சேதுபதி எபிசோட பாக்குறாரு. வேற இதுக்கு முன்னாடி கமல் சார் வந்துட்டு எபிசோட அதிகபட்சமா பார்த்தது கிடையாது. விஜய் சேதுபதி ஐ ஸ்ட்ராங்லி ஐயோ, அப்படின்னா என் சொந்த செலவுல 1 பவுன்ல போய் கமலுக்கு நான் மோதிரம் போட்டு வந்துடுறேங்கிறேன். எபிசோடு பார்க்காமயே மனுஷன் அவ்வளவு அழகா பாயிண்டா பேசுறாப்லனா, கமலுக்கு வந்து 1 பவுன் வந்து நான் செலவு பண்ணி போய் மோதிரம் போட்டுறேன். இந்த ஆளு வந்து 1 மணி நேரம் பார்த்தும் ஒண்ணும் புடுங்கலன்னு நான் சொல்றேன். இல்ல செல்வா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ரஞ்சித்துக்கு வந்து நீங்க வந்து உங்க ரவீந்தர் வந்து ஒத்துண்டார். நீ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த இத பண்ணாருன்னு அவ்வளவு ப்ரூவ் பண்ண விஜய் சேதுபதி, நீ ப்ரொஜெக்ஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண அருண் அந்த இடத்துல ஒத்துக்கோன்னு சொல்லி இருந்திருக்கணும். அத சொல்றதுக்கு அவர் வாய்க்கு வரல. ஏன்? அவர் 1 hour எபிசோட் தானே பாக்குறாரு. நானும் அதே அந்த 1 hour கருமத்தை தான் பாக்குறேன். அப்ப அத சொல்லி இருந்திருக்கணுமா இல்லையா? ஆமா நீங்க சொன்னீங்க அருண், நீங்க அங்க தப்பு பண்ணிட்டீங்க, தேவையில்லாம மஞ்சரி மேல ஏறினீங்க. நீங்க ஏறினது இல்லாம எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் கட் கேங் ஆகுதா? ஒண்ணு இருக்கே, அத்தனை பேரும் சேர்ந்து அவங்க ஏறினீங்க. பேசுறது கேக்குது. அதுக்கு கேப்டன் வாய மூடிட்டு அவரும் எனேபிள் பண்ணிட்டு இருந்தாரே. இந்த இடத்துல கேப்டன் நீங்க தப்புன்னு சொல்லாம அவர் தீபக்கு என்ன சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்லா கேப்டன் பண்ணீங்க, எக்ஸப்ட் மஞ்சரி கிட்ட பேசும்போது மட்டும் சரியா பண்ணல. கேப்டனா தீபக் என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் 3 நாள் நல்லா பண்ணாரு. சரியா மிலிட்டரி பண்ணல ரூல் கூட பண்ணிட்டு இருந்தாரு. கிடையாதுங்க. சரி, எனக்கு ஒரு 3 நிமிஷம். நாள் மிலிட்டரி ரூல். இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐஸ். 1 நிமிஷம். நான் இங்க சாரி உங்களை ஸ்டாப் பண்ணதுக்கு. எனக்கு வந்துட்டு இப்ப சியோன் கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கான்டெக்ட் ஓரியன்டா தான். ஓகேவா? சியோன், நீங்க சொல்லுவீங்கல்ல, நான் வந்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ஒரு போல் போட்டிருக்கேன். இந்த போல் ரிலேட்டடா இந்த விஷயங்கள் இன்னைக்கு கான்டெக்ட் இல்ல, ஜென்ரலா இந்த போல் போட்டிருக்கேன். அந்த போல் ரிலேட்டடா வந்துட்டு வருது, எல்லாருமே யூடியூப் பார்ப்பாங்க. பார்க்கும் பட்சத்துல அந்த போலோட கவுண்ட் வச்சுதான் இது பண்ணீங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆக்சுவலி இன்னைக்கு இந்தியா கிளிட்ஸ்ல ஒரு போல் போட்டிருந்தாங்க as part of யூடியூப். ஓகேவா? அதுல இன்னையோட ஹோஸ்டிங் ஃபேர் அண்ட் நியூட்ரலா இருக்கு அப்படின்ற மாதிரி
ஓகே அதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் பயாஸ்டா இருக்கு, இட்ஸ் நாட் குட்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு 67% வந்துட்டு போல் வந்திருக்கு. ஓகேவா? ஃபேர் ஓகே அண்ட் நியூட்ரல் அப்படின்னு சொல்லி. இது ஓகே மக்கள் கருத்து தான், ரைட்டா? அதான் ஓகே இது மக்கள் கருத்தோட என் கருத்து ஒற்று போகும் அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்லல. ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு உங்ககிட்ட நீங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னீங்க. டாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் அதான் இருக்கும்போது தான் சொன்னாரு. மேபி நீங்க சொல்ற அந்த 67% எப்படி இருக்கலாம்ன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ 25,000 பேர் இங்க ஓட் இன்னைக்கு போட்டிருக்காங்க. அதுதாங்கய்யா 25,000 பேர் இன்னைக்கு போல் ஒரு போட்டிருக்காங்க. 650 பேர் வந்து இந்த ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணாங்கய்யா. ஒரு 650 பேரு அந்த டைம்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து மாறி மாறி ஒரு 5000 பேர் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க கேட்டவங்க. இதுல இவங்க எல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமா 24 மணி நேரமும் எபிசோடு பாத்துட்டு இருக்கவங்கயா. ஓகேங்களா? 1 மணி நேரம் பாக்குறாங்க இல்லையா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து கம்ப்ளீட்டா மாறுதுங்கய்யா, டு பி ஹானஸ்ட். ஏன்னா அதை நான் லைவாவே இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என் பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து மாத்தி பேசுச்சு. ஓகே, அந்த அம்மாவுக்கு வந்து நான் சொல்றதும் புரியல, அந்த அம்மாவுக்கு புரிஞ்சது நான் கேட்டேன். எனக்கு தலைவலி வந்துருச்சு. இந்த சீன் நான் எபிசோடெல்லாம் இந்த கிளிப் எல்லாம் காட்டுறேன். இது எப்பங்க நடந்துச்சு, இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, டிவில காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சோ 1 hour எபிசோட் பாக்குறவங்க யாராவது ஓட்டு போட்டிருந்திருக்கலாம். விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்க பத்தி சீரியஸ்லி ஸ்பீக்கிங் நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, இங்க இருக்கவங்க கூட வந்து அவர் சூப்பரா பண்ணாருன்னு சொன்னா கூட 100% he is unfit to be a host. Simple as like that. சரி, இன் பிட்வீன் நீங்க சொன்னது இன் பிட்வீன் வேற ஒரு டாபிக் ஒன்று பேச வேண்டியது இருக்கு. ஒரே செகண்ட். ஐயா டேனியல் ரிச்சர்ட்சன் இருக்கீங்களா? லிஸ்னர்ல இருந்தீங்கன்னா வாய மூடு, இங்க காசு வாங்கிட்டு முட்டு கொடுக்குறான் இவன், இந்த பேச்சுல தேவையில்ல. நான் பாக்குற விதத்தை கன்வேயிங். பிஆர் ஜெஃப்ரி சாங் நல்லா இருக்குன்னா டேலண்ட ரசிக்கக்கூடிய ஒரு ஆளு. ஜெஃப்ரி சாங் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். வாட் இஸ் பாதரிங் யூ? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நான் பிஆர்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும்னே 100 ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு. இன்ஸ்டாகிராம்ல வெறும்னே 600 ஃபாலோவர் தான். நான் இங்க எவனுக்கும் பிஆர் பண்ணி ஒரு ஆணையும் புடுங்க போறது கிடையாது மிஸ்டர் டேனியல். அதனால வந்துட்டு என்ன பேசுறீங்கன்றத பேசுங்க. ஐ எம் கீப்பிங் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு பிடிக்கலன்னா அவ்வளவுதான், ஸ்பேஸ் விட்டு வெளில போயிட்டு நீங்க வீட்டுல போய் தூங்குங்க, ரைட்டுங்களா? என்னெல்லாம் வந்துட்டு அடைச்சி வாய மூடு பிளாபர் பண்றான்லாம் சொல்லாதீங்க. உங்களோட கருத்தோட நான் ஒற்றி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. என் பாயிண்ட் ஆஃப் வியூ மதிக்க தெரிஞ்சா மதிங்க மிஸ்டர் டேனியல், இல்லைன்னா சைலண்டா நீங்க கேட்காம வெளில போயிட்டு வேற ஸ்பேஸ்ல கேட்டுட்டு யாராவது வரலாம். ஓகேவா? யாராவது ஒருத்தர் கமெண்ட் போட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பெருசா இல்ல இல்ல பேச சியான், No, சும்மா ஐயா வந்துட்டு கீபோர்ட் இப்போ வாரியர் மாதிரி இல்ல செல்வா, இங்க பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து 18+ போஸ்ட வந்து பேஸ் பண்ணாங்க. எனக்கு நிறைய டிஎம் வந்துச்சு, அதை நான் அட்ரஸ் பண்ணேன். இப்ப என்னையுமே கேவலமா திட்டி கீழே வரும். அவங்க திட்டுறவங்க திட்டிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பொருட்படுத்தாதீங்க. நீங்க பேசுறது தாராளமா நீங்க பேசலாம். இல்ல இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாம். நான் தான் சொல்றேன், என் கருத்தை யாரும் வந்துட்டு அப்போஸ் பண்ண போறது இல்லை. மேபி டிஃபெண்டிங் பாயிண்ட்ஸ் நீங்க வைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்துட்டு எடுத்தா கோர்ட் ஆகட்டும் யாருனாலுங்க, ஒரு கேஸ் எடுத்தா ஒரு நேர்மையான ஒரு ரிசல்ட் எப்போ வரும்னா, வென் இன்வால்வ்டு பர்சன், பார்த்த ஆட்கள் இல்ல அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு லூப்பின் ஆகி அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் we will come into a solution. இங்க மஞ்சரி பண்ணது, இப்பயும் நான் சொல்றேன், மஞ்சரி பண்ண விஷயம் தப்பு கிடையாது. ஆனா எக்ஸிகியூஷன்ல அவங்க வந்துட்டு ஓவரா வந்து ட்ரிகர் ஆயிட்டு அவங்களும் வந்துட்டு ஓவர் போர்டரா போனாங்க, அது தப்பு. அந்த விஷயத்துக்கு அவங்க கேட்கும் போது தீபக் சைட்ல என்னன்றதை கேட்டாங்க. எஸ், ஐ ஸ்ட்ராங்லி அக்ரி. தீபக் அந்த இடத்துல வந்துட்டு நிலை மாறி நான் தீபக்கா தான் பேசுறேன்ற ஒரு திமிரான செகண்ட், attitude-லாம் காமிச்சாரு. எக்ஸிகியூஷன்ல ட்ரிகர் ஆனாங்கன்னு சொல்றீங்களே, என்ன எக்ஸிகியூஷன்ல ட்ரிகர் ஆனாங்க? இல்லங்க, லைக் அருண் வந்துட்டு வணக்கம் வச்சது எனக்கு தப்பா தெரியல. ஏமா இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு இல்லங்க, நீங்க எதுனாலும் வந்து கேப்டன் கிட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க, ஐயோ செல்வா உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு அப்பா சாமி அப்படின்னு நான் சொல்றேன். நாளை பின்ன நீங்க என்கிட்ட பேசுவீங்களா? உங்ககிட்ட பேசுறது ஐயோ செல்வா எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, நீங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு நான் பேசல செய்யோம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட செய்யோன்ட்ட போயிட்டோம்னா என்ன நடக்கும்? அவருக்கு வந்து அருண் பத்தின போதுமான அப்சர்வேஷன் செல்வாக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன். இல்ல இத்தனை நாள் பாக்குறாருங்க. இத்தனை நாள் ஒரு நிமிஷம், அருணை பத்தின அப்சர்வேஷன் இல்லன்னுலாம் கிடையாது சியோன். நான் இப்பயும் சொல்றேன், அருண் கிட்ட எல்லா திருட்டுத்தனமும் எல்லாமே பண்ணிருக்காங்க. நான் இல்லன்னா மறுபே தெரிவிக்கல. அவன் மார்க் பண்ணலன்றீங்களா? டைரக்டா வரேன், அவன் வந்து மார்க் பண்ணலங்கிறீங்களா அருண்? அவன் வந்து ப்ரோவோக் பண்ணலங்கிறீங்களா? மஞ்சரிய மார்க் பண்ணல, ப்ரோவோக் பண்ணலன்றீங்களா? பிஃபோர் தட் நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் செல்வா. பிஃபோர் தட் நீங்க அந்த மஞ்சரி வந்து கல் இருக்கான்னு கேட்டதுல இருந்து இந்த இஷ்யூ முடியற வரைக்கும் இந்த ஹோல் கண்டென்ட்டையும் இந்த ஹோல் சினாரியோவும் நீங்க பாத்தீங்களா? தலைவா, நான் வந்துட்டு கிளிப்பிங்ஸும் பார்த்தேன். இல்ல செல்வா, நான் வந்து உங்களை எங்கேயுமே அஃபண்ட் பண்றக்கா கேட்கல. நான் இதுலயே ஆன்சர் இருக்கு. பார்த்தேன்.
ஹோல் இன்சிடென்ட் நீங்களே சொல்லிட்டீங்க, ஹோல் இன்சிடென்ட் பார்க்கலன்னு. அப்போ உங்களுக்கு எங்க இருந்து அந்த இன்சிடென்ட்டோட ட்ரிகர் பாயிண்ட் எங்க இருந்து தெரிஞ்சது, எங்க மஞ்சரி ட்ரிகர் ஆனாங்க, நீங்க எப்படி சொல்லலாம் அதை? தலைவர் நான் இப்பவே சொல்றேன்ல, Popeye, அவங்க this வந்துட்டு is Anjali. I'm just going to interject இங்க ஒரே ஒரு less than 60 seconds. I'll tell you this. Arun was upset. ஏன் தெரியுமா அவர் அப்செட் ஆயிட்டு அந்த கும்பிடு போட்டாரு? அவரு வந்து he carried over the தொக்கு இன்சிடென்ட். அவருக்கு வந்து இந்த பொண்ணு ஏற்கனவே நம்ம சாப்பிட்டது இப்படி தப்பு சொல்லிடுச்சே, இதுக்கு மேல நம்ம பேசணும்னா இது இன்னும் வேர்ஸ் ஆகும். அதனாலதான் அவரு நீங்க கும்பிடு வந்து போட்டாரு. ஒரு நிமிஷம், நீங்க வந்து அந்த லாஸ்ட் நைட் செய்யணும். ஒரு நிமிஷம் இருங்க. லாஸ்ட் நைட் இன்சிடென்ட் தானே மேம் சொல்றீங்க? லாஸ்ட் எஸ் நைட் டியர், எஸ் இன்சிடென்ட் நீங்க அவரு சொல்றீங்க. இல்லையா, ஓகே. அந்த இப்ப நான் பயத்திலே இருந்தாரு அவரு, இது வேற கரெக்ட். விதமா போயிரும். அந்த பயம் வந்து அந்த அந்த பைத்தியத்துக்கு கிடையாதுங்க ஐயா. அந்த அந்த பைத்தியத்துக்கு என்ன பயம்ன்றத நான் சொல்றேன் கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு பிரியாணியும் எங்க திருட்டு அதுதான், விஷயமும் வெளிய வந்துற போகுது. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுலயே அதுவும் தெரிஞ்சு தான், போச்சு. அதுவும் தான். அதுதான் பாயிண்ட். அவ்வளவுதான். நம்ம திருடி தின்னது 3 நாள் தின்னமே, இந்த மேட்டர் வெளில வந்துரும்ன்றதுக்காக அவங்கள ப்ரொவோக் பண்ணி கும்பிடு போட்டு ஏமாத்திட்டான். முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, மஞ்சரி மேல தப்பு தப்புன்னு சொல்றீங்களே, எந்த இடத்துல தெரியுமா தப்பு? அப்படி தட்டுல பாத்தாங்கல்ல, பார்த்ததுமே ஆல்ரெடி தான் எல்லாத்துக்கும் தெரியாம நைட்டு மிட் நைட்ல ஏர்லி மார்னிங்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடுறீங்களேன்னு சொல்லிடலாம். இல்லனா இன்னைக்கு விஜய் சேதுபதி கிட்ட பேசினப்ப மஞ்சரி அந்த எக்ஸாக்ட்லி. பாயிண்ட சொல்லியிருந்தாங்கன்னா, மஞ்சரி வந்து மாஸ் ஆயிருப்பாங்க. எப்படி மாஸ் ஆயிருப்பாங்க. சொல்லிருக்கணும்ல, அது அது தப்பு. அங்க வந்து மிஸ்டேக் அதுதான். அது மிஸ் தப்புங்கய்யா. பண்ணிட்டாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க மிஸ் மஞ்சரி மேல பண்ணிட்டாங்க. தப்புன்னா அது ஒண்ணுதான் தப்பு. இவன் வந்து சோகமா ஃபீல் பண்ணா, அப்படியே இது பண்ணா, அவன் பர்சன் ஐயோ நான் சோத்துல எல்லாம் பண்ணவே மாட்டேன், திருடி திங்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஒரு புனிதன் நைட் செயின்ட் எல்லாம் இது. உட்காந்து அதுதானே டாம், நைட் அதுதான். எல்லாம் உட்காந்து அதுதானே. ஆமா, எதுக்குன்னா 3 நாள் திருடி தின்னதை போட்டு காட்டிடுவாங்களோ அப்படின்னு அழுதுருப்பான் பைத்தியம். இன்னைக்கு வந்து என் வார்த்தையில அப்புறம் கண்ட்ரோல் இல்லைங்கய்யா. செல்வா, நீங்க வந்து ஜாக் பத்தி சொன்னீங்கல்ல, ஜாக் முன்னாடியே சொல்லிப்பா. ஆக்சுவலி செல்வா, I'll tell you, I'm almost 80% on your side. நானும் என்ன இங்க பேசினேன்னா I'll also not be, இன்னைக்கு வந்து I will get a lot of roast from my besties over here. நான் அப்படி இன்னைக்கு நிறைய ரோஸ்ட் வாங்குவேன். பட் I'm happy with that because எனக்கு வந்து I love listening to different opinions இல்ல. பட் எனக்கு வந்து இந்த இடத்துல ஜாக்கி வந்து ஏன் வந்து she's already number one, she's already கொஞ்சமா அவங்கள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் இல்லை. ஏன் ஹெல்ப் இல்லைன்னா she knows that she cannot ask மஞ்சரி, I mean not மஞ்சரி, she cannot ask தர்ஷிகா. ஏன்னா அவங்க ஏற்கனவே முந்தின நாள் 2 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து இந்த பொண்ணு வந்து நம்ம சவுண்ட் who was sitting there and getting triggered herself and trying to get into the good books of விஷால், நேரா பேசாம நேரா வந்து போட்டிருக்கலாம். வம்ப ஆரம்பிச்சிட்ட பிறகு she came and started toasting. she didn't even know அந்த பாயிண்ட்ல சவுண்ட் வந்து இந்த குக்கிங்ல இருக்காங்கன்னு. she is thinking she is only doing the இது work, sergeant work அந்த so அப்ப கேப்டன் என்னங்க பண்ணிட்டு இருந்தா? அப்படி கூந்தல் சீவிட்டு இருந்தாப்லையா? கேப்டன் என்ன கூந்தல் அதுதான் சீவிட்டு இருந்தாப்லையா? லேட் captain ஆகுதுன்னு was தெரியுது இல்ல? not அப்ப தப்பு captain was யாருதுங்க? not இவனுங்க involved எல்லாத்தோட இல்ல. தப்பு தானே? நோ 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 Yeah, yeah, மாம். yeah. அது எல்லார் வந்து மேல எல்லார் மேலயும் தப்பு. இவனுங்க எல்லார் மேலயும் எல்லாத்து தப்பு. மேலயும் அது தப்பு. வந்து அதுக்கு இத முன்னாடி மற ஏன் இப்போ இது வந்து இந்த இப்போ and யாரெல்லாம் don't பேசல interrupt. Yeah, Popeye, keep quiet. ஓகே Don't ஓகே interrupt. ஓகே ஓகே சாரி. So what happened was அவங்க தர்ஷிகா accept பண்ணது 100% right. They accepted that they were at fault. அது எங்க வந்து கான்வர்சேஷன் காட் எல்லாரும் நாங்க பண்ணது தப்பு, அடுத்த தடவையில இருந்து நம்ம எல்லாருக்கும் கரெக்டா டோஸ் போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் வந்து இவரு வந்து அருண் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நம்ம அருணும் தர்ஷிகாவும் பேசிட்டு இருக்கிறத, அந்த பிரெட் விஷயத்த பேசிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப நோ. நான் ஒருவேளை அது நோ 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 நோ. அது வந்து இவங்க ஏமாத்துறாங்க. அது எங்களுக்குள்ள நடந்த டிஸ்கஷன்னு. அவங்க டிரெக்ட்டா அவங்க தான் புதுசாலாம் போய் நிக்க மாட்டாங்க. அவங்க நின்னுட்டு இருக்கும்போதே அந்த கான்வர்சேஷன் இவங்கள பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகும். நானுமே அத பார்த்தேன். அது வந்து நாங்க அது சும்மா நிறைய பேசிக்கிட்டு பேர் இருந்தது இருந்தாங்க. நோ 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 நோ. நான் ரொம்ப தெளிவா பார்த்தேன் மாம். ஏன்னா இந்த இன்சிடென்ட் வந்து என்ன லிட்டரலா இரிட்டேட் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 50 டைம் நான் போட்டு பார்த்துட்டேன் இந்த வீடியோ, மொத்த வீடியோவையுமே. ஓகே. அதுல அவங்க அங்க நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு இருக்கும்போதே இவங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது கிச்சன் டீமுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் மாரியே அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே. அப்ப கூட நிக்கிற யாரா இருந்தாலும், இப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்க. ஓகே. நான் போட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடுறேன். இல்ல இன்னொருத்தவங்க வராங்க குடுக்குறாங்க. இவங்களுக்கு நம்ம குடுத்தது தான் தப்புன்னு நான் சொன்னா, நாளை பின்ன என் வீட்டுக்கு வருவீங்களா? என்கிட்ட சாப்பாடு கேட்பீங்களா?
வரமாட்டீங்கல்ல இல்ல அப்ப வரமாட்டேன், கேட்க மாட்டேன். பட் யூ நோ வாட் அதுதான் டாமி, ம் இங்க என்ன தெரியுமா சிச்சுவேஷன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து இது வந்து ஒரு இட்ஸ் நாட் லைக் அ செக்ரிகேட்டட் ஹோம் ஆர் எனிதிங் லைக் தட். கிச்சன் டீம் இருக்காங்க. எல்லாரும் அந்த டைம்ல தே வர் சரவுண்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் அரவுண்ட் த அந்த ஸ்பேஸ்ல தான். அண்ட் இது ஆயிடுச்சு. நவ் பட் அந்த டிஸ்கஷன் வாஸ் நாட் இன்வால்விங் அதர் தென் த கிச்சன் டீம். இட் வாஸ் நாட். அவங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அவங்க ஓவர் ஹியர் பண்ணலாம், அதுக்கு கவுண்டர் கொடுக்கலாம், எல்லாம் வரலாம். ஸோ ஐம் நாட் ஓவர் ஹியர் சேயிங் தட் தட் வாட் மஞ்சரி கேட்டது தப்போ அதெல்லாம் நான் சொல்ல வரல. பட் அவங்க அவங்க கிட்ட அந்த கொஸ்டின் டைரக்டா அட்ரஸ் பண்ணல. அந்த கொஸ்டின் வாஸ் ஒன்லி அட்ரஸ்ட் அண்ட் ஸ்போக்கன் அமங்ஸ்ட் them. அதை கேட்டுட்டு மஞ்சரி ஆல்சோ காட் ப்ரோவோக்ட் அண்ட் ஷி ஹாஸ் த ரைட் டு கெட் ப்ரோவோக்ட். ஐ எம் நாட் கோயிங் டு சே ஷி ஹாஸ் நோ ரைட், பிகாஸ் அவங்க கிச்சன் டீம் இருந்தாலும் தே ஆர் குக்கிங் ஃபார் த ஹோல் ஹவுஸ். ஸோ அவங்க அதை கேட்டிருக்கலாம். பட் நம்ம அருணுக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் மஞ்சரி அதை கேட்ட உடனே திஸ் சுச்சுவேஷன் இஸ் கோயிங் டு எஸ்கேட், கோயிங் டு another dimension ன்னு அவன் புரிட்டான். அவன் குவிக் விட்டட் ஆயிட்டான். எனவே நம்ம ஜாக்கு தெரியாது இல்ல, ஷீ இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் இங்க ஒரு இது இருக்கு. ஸோ இவன் உஷாராயிட்டு இவன் என்ன பண்ணா, இவளை ஸ்டாப் பண்ணணும்னு அந்த குண்டு போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுட்டான். அண்ட் அகைன் நம்ம இவருக்கு நம்ம தீபக்கும் இது தெரியும். ஆல் ஹி இஸ் சீயிங் இஸ் இந்த பொண்ணு மண்டே நைட்டும் சண்டை போடுறான், இவ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கா. கூட மண்டே சேர்ந்து நைட்டு அவர் ஒரு சண்டை வாட்டி போடலைங்க. நான் மண்டே நைட்டு அவங்க சண்டையே போடல. அவங்க வந்து அந்த ஃபுட் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. கொடுத்தாச்சு. அதுதாங்க அவங்க அவங்க வந்து கேஷுவலா கேட்டுட்டு அத ஜாலியா எடுத்துக்கிட்டேன்னு தர்ஷிகாவே சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஆனா நம்ம திருடி தின்னோன்ற நானே வீடியோலாம் நெறைய போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகே. நீ திருடி தின்ன, இப்பதானே குத்தமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்ற மாரி உனக்கு ஏன் குத்துது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் அத பண்ணலன்னா, நான் பயங்கரமா ஸ்டபர்னா நின்னு கொஸ்டின் பண்ணியிருப்பேன். எப்படிங்க நீங்க இப்படி பண்றீங்க? எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஆல்ரெடி 4, 5 டைம் தின்னதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருதுல்ல. அதிலேயே இது முடிஞ்சிருச்சு. பாயிண்ட் டிசால்வ் ஆயிடுச்சுல்ல. அதான் சொல்றேனே டாமி, அந்த ஹோல் திருட்டு கும்பலுக்கு கில்ட் உள்ள இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் எங்க நம்ம மாட்டிக்க போறோம்னு இருக்கு. ஓகே பாப்பா சே பை த வே, அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் டு யூ வித் ஃப்ரீடம். ஐ டிடன்ட் மீன் எனி இன்சல்ட் ஆர் ஹர்ட். ஓகே பாப்பி, கோ ஹெட். பாப்பியா? திட்டலாம், கெட்ட வார்த்தையில கூட இல்ல திட்டலாம், இல்ல பிரச்சனை இல்லை. பாப்பாய் இல்ல, நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ நைட்டு நடந்த இன்சிடென்ட்ட வந்து அருண் கேரி பண்ணி காலையில கும்பிடு போட்டான் அப்படின்னா, அதோட ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா, தலைவன் ஆல்ரெடி 3 தடவை திருடி தின்னுருக்கான். ஓகே. அது அவன் மேல தப்பு. அதனால காலையில அவன் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கான். ஓகே. ஜாக்லின் மட்டும் கோவப்படுறாங்கன்னா, இல்ல அது டாமி, இருங்க. அது வந்து கிச்சன் டீம் மேல தப்பு. கிச்சன் டீம் எல்லாருமே ஒழுங்கா அதை ஆர்கனைஸ் பண்ணல, ஒழுங்கா நிக்கல. அந்த டைம்ல ஜாக்லின் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டாங்க. தர்ஷிகா அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. கிச்சன் டீம் மேல தப்பு. சரியா? கேப்டனா வந்து இந்த இந்த ராமசாமி வந்து என்ன புடிங்கிட்டு இருந்தாப்லன்னு தெரியல. இந்த ஆள் வந்து இன்டரப்ட் பண்ணி இந்த ஆள் அந்த இடத்துல ஒண்ணு பண்ணிருக்கணும். அது அவர் தப்பு. சோ இந்த ப்ராப்ளம் யாருக்கு? அருணுக்கும் மஞ்சரிக்கும் பிரச்சனை வருது அப்படின்றப்ப இவர் கேப்டனா என்ன பண்ணியிருந்திருக்கணும், 2 பேத்தோட தரப்பையும் லிசன் பண்ணி பதில் சொல்லியிருந்திருக்கணும். ஆனா தலைவன் எடுத்ததுமே ஆல்ரெடி 2, 3 தடவை அருண் வந்து தீபக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்ற ஒரே காரணத்துக்காகவும், மஞ்சரிய புடிக்கல, முத்துக்குமரன் மேலயும் ஒரு ட்ரிஃப்ட் இருக்குன்ற அந்த காரணத்துக்காகவும், அத வந்து கேப்டன் வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிக்கிட்டாப்ல, அவருக்கு ஏத்த மாரி சாதகப்படுத்தி ஒண்ணு பண்ணாப்ல. ஓகே. அதுல வந்து நான் ஸ்கிரீன் பேஸே இத்தன நாள் எடுக்கலப்பா, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சத்யா இந்த பக்கம் லபலபன்னு கத்தினே இருக்கமான்னு சத்யா ஒரு பக்கமும், உசுப்பேத்தி விட்ட விஜய் விஷால் வந்து மல்லாக்க படுத்துட்டு ஒரு சீன போட்டு சிவகுமார் வந்து சிவா இருங்க இருங்க ஓட்டிங்ல. இருங்க அதத்தான் சொல்ல அடுத்து வரேன். சிவகுமார் வந்து பண்ணதெல்லாம் வந்து சிவாஜி அப்படின்றவர் வந்து எனக்கு பிடிக்கும். அது அந்த ஒரு காரணத்துக்காக உன்னை நான் விடுறேன். இல்லன்னு வச்சுக்க கண்டமேனிக்கு கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. ஓகே. இப்ப இத்தனை அயோக்கிய பசங்க பண்ணப்ப சௌந்தர்யா சம்மந்தமே இல்லாம ஒரு கத்துனது தீபக் நான் கொடி பிடிக்கிறேன், கொடை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கத்துனதும் உடனே வந்து ஜாக்லின் வந்து நான் கிச்சன் டீம்ல தான் இருக்கேன், எப்படி இது பண்ற, அப்ப நாங்க சாப்பிட்டோம்னு கிச்சன் டீம்னா எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டு கடைசியா தான் சாப்பிடணும். இன்னைக்கு நீ கிச்சன் டீம்ல இருந்தாலும் சரி, நாளைக்கு வேற யாரா இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஜாக்லினும் மஞ்சரியும் தனியா சமைக்கிறப்ப நாம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஓகே. த சேம் வே அதை வந்து சொல்லி சொல்லி காட்டக்கூடாது. கிச்சன் டீம்ல இருந்தா அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தட்ஸ் ஹவ் தே ஹேவ் டு ஆக்ட் இட். ஓகே. இதுல மஞ்சரி வந்து என்ன பண்ணாங்க, மஞ்சரியோட பாயிண்ட்டையும் லிசன் பண்ணல அந்த ஆளு தீபக். வேற எவனும் அவங்க பாயிண்ட் லிசன் பண்ணல. எல்லாருமே லிட்டரலா கார்னர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒழுக்கமா கேள்வி கேட்ட ஒரே ஆளு பவித்ரா. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களை கார்னர் பண்றீங்கன்னு சொன்னது பவித்ரா. அது பக்கத்துல சரி பவித்ரா சொல்லுதேன்னு சொல்லிட்டு ஆனந்தி அக்காவும் எந்திரிச்சுன்னு ஆமா எனக்கும் அப்படிதான் தெரியுதுன்னு கொண்டையை போட்டுட்டு எந்திரிச்சுன்னு உடனே உட்காந்துருச்சு. அதுவும் ஒழுங்கா பாயிண்ட் பிளேஸ் பண்ணல. ஓகே. இப்போ அந்த இடத்துல மஞ்சரி பண்ணது ஒண்ணுமே தப்பு கிடையாது. எல்லாரு மேலயும் தப்பு வச்சுட்டு இன்னைக்கு ஹோஸ்ட் என்ன புடுங்கி இருந்திருக்கணும் அப்படின்னா,
எதுக்கு வந்து வணக்கம் வச்சீங்க? இல்ல சார் நேத்து நைட்டே இப்படி பண்ணாங்க. நேத்து நைட் இப்படி பண்ணாங்க அப்படின்னா, என்ன திருடி தவிர அந்த வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? அப்ப 3 டைம் நீங்க திருடியே திங்கலையான்னு நீ கேட்டு ஷோவ கொண்டு போயிருந்தீன்னா, இன்னைக்கு உனக்கு ஃபயர் வுட்டு அப்படியே சில்லறைய சிதற விட்டுருப்போம். நீ அத புடுங்கல. நீ என்ன பண்ண? உட்காந்து மஞ்சரி தப்பா? அப்ப அவர் வந்து கேப்டனா இருக்கும்போது அவர் அப்படிதான் இருப்பாரு. இவர் இருக்கும்போது இப்படிதான் இருப்பாரு. பொறுமை அவர் பொறுமை ஓகே. பொறுமைசாமி இல்ல இருங்க, பொறுமை. இருங்க, டாம் டாம் இருங்க, டாம் இருங்க. ஒரு நம்ம தண்ணி குடிங்க. முடியாது, எஸ் முடியாது, ப்ளீஸ். முடியாது. நான் சொல்லி முடிச்சே தீருவேன். ஓகே. கேப்டனா இது ஹோஸ்டா வந்து இவர் ஒண்ணுமே புடுங்கல. சரி கேப்டனா இவர் ஒண்ணு பண்ணாப்ல பாரு. டைனிங் டேபிள் மேல ஏறி நின்னு வணக்கம் போட்டு இப்படிதான் பண்ணுவேன். என்ன என்ன என்னன்னு சொல்லி கத்துனதை நீ கேள்வி கேட்கல. அப்ப ஊர்ல இருக்க எல்லாத்து மேலயும் தப்ப வச்சுட்டு ஒரு அம்மா மேல தப்பு இருக்குன்னு நீ சொன்னது தப்பு. ஒண்ணு இல்ல அந்த இடத்துல நீங்க பேசியிருக்க வேண்டாங்க. அருண் உங்க மேலயும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 50-50%ல ஒண்ணு நீ அந்த ஷோவை ரன் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா அருண் மேல இருக்க தப்ப எல்லாத்தையும் பண்ணியிருந்திருக்கு சொல்லியிருந்திருக்கணும். இல்லையா இத்தனை பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு மேல இப்படி மார்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொல்லி அந்த கான்டெக்ட்ல பேசிக்கணும். ஒரு வெங்காய கான்டெக்ட்லயும் நீ பேசாம கடைசியில அந்த அம்மா வந்து அக்ரி பண்ணு அக்ரி பண்ணு அக்ரி பண்ணு இது இன்னொன்னு பண்ணாரு. கடைசியா பண்ணதெல்லாம் வந்து எனக்கு செங்கல் இருந்துச்சுன்னா எடுத்து இட்டு இருந்திருப்பேன் நான் ஸ்டேஜ்ல. அந்த அளவுக்கு ஒண்ணு பண்ணாப்ல. என்ன பண்ணாப்லன்னா கடைசியா வந்து இப்ப அருண் வாஸ் ராங், நான் தப்பு. இஃப் அருண் இஸ் ரைட், ஐ எம் ரைட் அப்படின்னு பதட்டத்துல சொல்லுவாங்க. புரியல அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு ஐ எம் ராங். ஓ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல. அப்ப வந்து நீ என்ன மனசுல நினைக்கிறியோ, நீ என்ன ஆன்சர் சொல்லணுமோ அந்த ஆன்சரை சொல்ற வரைக்கும் நீ உட்காந்து கேட்டு அந்த அம்மாவை நிக்க வச்சு டார்ச்சர் பண்ணி புல்லி பண்ணி எல்லா வெங்காயம் பண்ணி இதுல வந்து மத்தவனுக்கு எல்லாம் கொடி உடிச்சு மெடல் போட்டு அந்த கன்றாவியை நாங்க பார்த்து இல்ல பூர்ல பாக்குற நாங்களாம் பைத்தியக்காரனுங்களா? 24 மணி நேரமும் உட்காந்து பாக்குற நாங்க என்ன பைத்தியக்காரங்களான்னு நான் கேக்குறேன். இதுல சரி எந்த இல்ல ஷாம், இடத்துல இப்போ இந்த இன்சிடென்ட்ல நிறைய பேர் அருணை வந்து இது வந்து மோக் பண்ண மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு நான் இதுல வந்து எதுக்கு இந்த ஹோல் இன்சிடென்ட்டை பார்த்தவங்க இல்ல இந்த சினாரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்கனால தான் இதை பண்ண முடியும். ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு போல்டான ஆள் இல்லையா டாம், ஒத்துக்கிறீங்களா? ஆமா எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுற ஒரு ஆள். ஆனா அவங்க நீங்க அந்த கிளிப்பிங்ஸ் யாரெல்லாம் பார்க்கலையோ ஒரு தடவை திருப்பி போய் பாருங்க. ஜாக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க ஜாக்குக்கு பின்னாடி போவாங்க. பின்னாடி போகும்போது அங்க அருண் வேகமா வந்து மஞ்சரிக்கு சொல்ல வேண்டிய ஆன்சர் தான் நேரா பார்த்து சொல்லுவார். அப்போ மஞ்சரியோட டோட்டல் பாடி லாங்குவேஜ் மாறிடும். மாறினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க என்னத அருண் மோக் பண்ணதை. எங்க திருப்பி நம்ம ஏதாவது பேச போய் பிரச்சனை ஆயிருமோன்னு சொல்லி தான் தன்னை அறியாம அவங்க வந்து பட்டருக்கு மூவ் ஆயிடுவாங்க. பட்டருக்கு மூவ் ஆனோடனே ஜாக் கேட்டோடனே இவங்களுக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகி எங்க நம்ம மாத்தி பேசணும்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் அங்கிருந்தா பில்ட் ஆகும். ஒரு உங்களுக்கு கிளியர் எவிடன்ஸ் என்னன்னா மந்திரியோட பாடி லாங்குவேஜ் தான் அருண் மோக் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அதோட தொடர் இன்சிடென்ட் தான் இது எல்லாமே இப்ப நடக்கிறது எல்லாம். அதுல சௌந்தர்யா மேல ஒரு பெரிய பங்கு வேற. அந்த அம்மனி வந்து ஷட்டப்னு சொன்னதுக்கு எவனும் வரமாட்டான். நேத்து வந்து வாயை மூடிட்டு உட்காருங்க மஞ்சரின்னு இந்த அம்மா சொல்லும்போது மஞ்சரி வந்து வாயில கை வச்சுட்டு சரிங்க சௌந்தர்யான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். சோ எல்லா பித்தலாட்டக்காரங்க மேலயும் தப்பு. இதே ஆட்களுக்கு தான் நம்ம ட்வீட்ஸ் போட்டிருக்கோம், பாட்டு போட்டிருக்கோம், உட்காந்து மணிக்கணக்கான எடிட் பண்ணி சாங்க போட்டு லைக்ஸ் டிஸ்லைக் எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்ப வந்து நான் பிடிச்சிருக்குன்றதுக்காக ஜாக்லினுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கண்ணை மூடிட்டு கொடி தூக்கிட்டு இருக்க முடியாது. அவன் பண்ண தப்பு, சௌந்தர்யா பண்ற தப்புனா தப்பு தான். அது ரயான் பண்ற தப்புனா தப்பு தான். எவன் பண்ணாலும் தப்பு தான். ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து முட்டு கொடுக்க முடியாது என்னால. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என் பாயிண்ட். சரி முடிஞ்சிச்சா டாம்? எனக்கு முடிஞ்சிச்சா இதுல டாம்? ஒரே ஒரு பிரியா சின்ன Selva, பிரியா let பாயிண்ட் சொல்லுங்க Selva பிரியா. talk, yeah, ஒன் guys. Let செகண்ட் Selva talk, please. ஒன் அவர் செகண்ட் ஏதோ ஒன் சொல்ல செகண்ட் வராரு, block பட் பண்ணிட்டே இந்த இருக்கீங்க. Who is நீங்க guys? தான் இப்போ நீங்க நிறுத்தினாதான் அவர் பேசுவார் இப்போ. Yeah. இல்ல இது ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான். இந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆனது ஜாக்ல இருந்தே ஃபர்ஸ்ட் இல்ல விஷால்ல இருந்து. விஷால் சொன்ன கமெண்ட்னால ஜாக் ட்ரிகர் ஆயிட்டாங்க. சோ இப்ப முழு இன்சிடென்ட் ஜாக்ன்றீங்க. அதுவே எனக்கு புரியல. அது விஷால்ல இல்ல இருந்து இல்ல ஸ்டார்ட் ஜாக்குன்னு ஆச்சு. சொல்லல. இல்ல இல்ல இப்ப நான் ஜாக்குன்னு என்னங்க சொல்லல. சொல்றேன், நான் ஜாக்கு மேல சொல்ல வரலங்க. மொத்த கிச்சன் டீம் அந்த இடத்துல ஜாக்லின் ரியாக்ட் பண்ணதுக்கு அவங்க ஒழுங்கா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்றத நான் சொல்றேன். அதுல அந்த டென்ஷன் ஆகி அவங்க ஒரு பாயிண்ட் எல்லாம் விடுறாங்கல்ல, ஜாக்லின் பேசுறாங்கல்ல, அதுவுமே எனக்கு நாட் ஓகே. ஏன் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களா பண்ணும்போது அது வரதான் செய்யும். அண்ட் சாப்பிடுறது நீங்க கண்டுக்கலன்னு கேட்கறதெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் த கிச்சன் டீம் ரைட். யூ ஷுட் அது வந்து நீங்க நினைக்கலையா, நாங்க சாப்பிட்டோன்னு கூட நினைக்கலையா, அதெல்லாம் ஏன் பிட்டி ஃபேக்டரா கொண்டு வரீங்க? அது தேவையில்ல. அந்த சிம்பத்தி எம்பத்தி எல்லாம் தேவை That was கிடையாது. pure annoyance, man. On the ஆமா time, she was completely annoyed. இல்ல இப்ப ஒரு நீங்க இப்ப irritation. பிரியா நீங்க சொன்னீங்க இல்லையா, சாரி நீங்க சொன்னது வந்து இப்ப ஜாக்கை ஏன் கேக்குறோம்னா இந்த தகரத்தை எல்லாம் விட்டுருங்க. இந்த விஷாலு தர்ஷிகா இப்ப டைமண்ட் மேல சின்னதா ஒரு குப்பையா தட்டுறதான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. நானும் ஜாக் மேல தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். இந்த இன்சிடென்ட் ஸ்டார்டிங் அது ரிமைண்ட் பண்றதுக்கு தான் சரி சொன்னேன். இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு டாம் ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் முக்ஸ்னு இருக்காரு, அவர்கிட்ட ஏதோ என்கிட்ட கேட்கணுமா? அவரை மட்டும் இன்வைட் பண்ணுங்க. இஃப் ஹி ஹஸ் ரெக்வெஸ்டட் முகேஷ் குமார் MUHES இருப்பாரு. ஓகேவா? இதை தாண்டி என்னையோட வாடா போடான்னு கூப்பிட்டாரு. யாருங்க உங்களையா?
இல்ல இல்ல கொடி பிடிச்சிருப்பார்ல அவர் தானே பிரதீப் டிபி இல்லங்க அவர் இல்லங்க. போயிட்டாரு அவரு. ஓகே இங்க வந்திருக்காரு. லைக் அதை தாண்டி சரி டாம், நான் வந்துட்டு என் பாயிண்ட் ஒண்ணுதான். நான் இப்பயும் சொல்றேன், அருண் கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. இந்த சீக்வன்ஸ்ல அருண் பண்ணது, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அருண் பண்ணா தப்பு, அருண் தப்புனா நீங்களும் தப்பா, அருண் தப்பு இல்லைன்னா நீங்க தப்பு தான் சார். ஏன் மஞ்சரி அதை ஒத்துக்கிட்டாங்க? யூ பீப்புள் ஆர் டெல்லிங் இது வந்துட்டு லாக் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அருண் இஸ் டெல்லிங் ஒன் திங் வெரி கிளியர்லி. நான் வந்துட்டு ஐயோ இந்த கான்வர்சேஷன் நான் உங்ககிட்ட வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயமா இருக்கும். சரி, அவன் பயத்தை வந்துட்டு வார்த்தையா கன்வே பண்ணல. இல்லைங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைங்க, நீங்க கேப்டன் கிட்ட பேசிக்கங்கன்னு சொன்னது ஆக்சுவலா அது மார்க்கிங்கா எனக்கு தெரியல. அந்த ஒரு இன்ஸ்டன்ட்ல மட்டும், மற்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே மார்க் பண்ணியிருக்காங்க. நான் அதை கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். நான் அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அது அதிகப்படியா தெரியல ஃபர்ஸ்ட். அத இன்னைக்கு வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு நரேட் பண்ண போறான் விஜய் சேதுபதி அவர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட பார்க்கும் போதும் he is very clearly telling, ஒட்டே ப்ராமிஸ் போடுறவங்க எல்லாருமே எதுன்றதாண்டி எந்த விஷயத்துக்கு சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு உண்மை அவங்க கிட்ட இருந்துச்சு. ஐயா நான் அவங்கள ட்ரிகர் பண்ணணும்னு நினைச்சா நான் வைக்கிற வணக்கமே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு லைனை நான் எடுத்து பாக்குறேன்னா, அப்போ அருண் வந்துட்டு லிட்ரலி மஞ்சரியை வந்துட்டு மார்க் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அந்த அந்த இன்ஸ்டன்ட்ல எனக்கு அங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா அங்க வந்துட்டு அதனாலதான் வந்துட்டு அருண் சைட்ல தப்பு இல்லை அப்படின்ற விஷயத்த விஜய் இஸ் ட்ரைங் டு ப்ரூவ் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், மஞ்சரியை ஏன் தப்புன்னு சொல்றாங்கன்னா, என்ன வந்துட்டு அவர் வணக்கம் வச்சது இந்த மாதிரி ட்ரிகரிங்கா இருக்குன்னா அங்க வந்துட்டு சிவாவோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வராரு. சிவா போயிட்டு பேசும்போது அவர் என்ன, சிவாவும் அவங்க கூட ஒரு வைல்ட் கார்டா வந்தவங்க தானே. அந்த இடத்துல சிவா பேசும்போது மட்டும் ஐயோ நீங்க எதுவுமே பேசாதீங்கன்னு காதை சிவா மூடிக்கிறாங்கல்ல. என்ன அதுவும் பேசுவாரு? சிவா என்ன பேசுவாரு பாத்தீங்களா? வீடியோ எங்க பாத்தீங்களா? என்ன பேசுவாரு, அவர் எப்படி பேசுவாருன்னு பாத்தீங்களா? நீங்க வீடியோ பாத்தீங்களா? இருங்க ஐயா இல்ல இல்ல சிவாக்கெல்லாம் இல்ல முட்டு இல்ல கொடுக்க இல்ல வந்தா பாப்பாய், பேசியே அதாவது நிறுத்திடலாங்கய்யா. நீங்க தலைவா வீடியோ இருங்க பாத்தீங்களா? நான் டாம் ஒரு நிமிஷம் இருங்க டாம், நான் சொல்றேன் கேளுங்க. இங்க என்ன பேசுறாங்கன்றது விஷயம் இல்ல, என்ன அது மஞ்சரிக்கு பேசுறாங்கன்றதா அப்போசிங்கா விஷயம். பேசிட்டோம். என்ன இருங்க, பேசுறாங்கன்றதா விஷயம். சிவா நான் பேசுனதை நீங்க இப்பயே சொல்றேன். பாத்தீங்களாங்கய்யா? நான் சொல்றத முதல்ல கேளுங்களேங்க. ஐயா இங்க நீங்க பேசுறது பாயிண்ட். சரி சொல்லுங்க சொல்லுங்க டாம் இப்ப சொல்லுங்க இப்போ சொல்லுங்க ஒண்ணு சொல்லுங்க சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. இப்போ நான் வந்துட்டு நீங்க ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. இங்க லைவாவே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் எனக்கு சொல்ல வரீங்க, நான் உங்ககிட்ட ஃபுல்லா கேக்குறேன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சிவான்ற பேரை சொல்லும் போதே என்ன பேசுறான்னு சொன்னீங்களா, என்ன பேசுறான்னு சொன்னீங்களா நீங்க ஐயா ஏன்னா கேக்குறீங்கன்னா நீ தட் உங்களுக்கு இஸ் பாக்கல, அதனால நான் கேக்குறேன். நீங்க ஐயா பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசுறீங்களான்னு நான் காக்கா கேக்குறேன். நடந்து போச்சுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா காக்கா பறந்துச்சுங்க. பாப்பையா நீங்க டாம், நான் நடந்து ஒன் போச்சுன்னு செகண்ட் சொல்றப்ப சொல்றேன். டாம் பேசதானே செய்வாங்க. ஐயோ நான் நீங்க உங்களுக்கு இதுல சிம்பிளா இருங்க நான் வந்து ஐயோ முடிச்சிடறேன். இந்த என்ன கான்வர்சேஷன் இதுக்கு மேல குறுக்கிடாதீங்க பில்ட் ஒரு பண்ண செகண்ட். விரும்பலனா இல்ல இல்ல ஒரு செகண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் டாமுக்கு வந்துட்டு ஒத்து வராத பாயிண்ட்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அதாவது சிவா என்ன பாயிண்ட் பேசுறாருன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு நான் பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னது என்ன பாயிண்ட் பேசுறாங்கன்றது இல்ல. அதே மாதிரிதான் மஞ்சரிக்கு சிவா பேசுறத கேட்கணும்ன்ற விருப்பம் இல்ல. இட் மைட் பி லைக் அப்போசிங் பாயிண்ட் ஃபார் மஞ்சரி தான் இருக்கும். அந்த அப்போசிங் விஷயத்த கூட வந்துட்டு சிவா கிடையாதுங்கய்யா. சொல்ல ஐயா அப்போசிங் அப்புறம் கூட என்ன பாயிண்ட் கிடையாது. சொல்ல ஐயா வரீங்க? அவர் அறிவேலாம் நேரா பேசினாரு. பாஞ்சிருவாருங்கய்யா. அந்த அறிவேலாம் இன்சிடென்ட பேசியிருப்பாப்ல. நேரா இருந்தாலும் வந்து பாய்வாயா. அதான் என்ன சொல்லுவாரு? சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஷார்ட்டா சொல்லுங்க, அந்த விஷயத்த மட்டும் அந்த சொல்லுங்க ஆள் எனக்கு. வந்து என்ன சொல்லுவாரு கம்ப்ளீட்டா சிவா? தீபக் பேசிட்டு ம் இருப்பாப்ல. தீபக் கோவப்படுவாரு. ஓகேங்களா? சிவா வந்து ம் எப்பயுமே ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்கு வந்து மஞ்சரி கிட்ட வெளியில அந்த இந்த டாஸ்க்ல ஒரு சண்டை போட்டாரு பாத்தீங்களா? எனக்கு சோக்காச்சு ம் தெரியுமான்னு ஒரு ஒரு காமெடி சரி, பண்ணார்ல. ஆமா ஆமா. எக்ஸாக்ட்டா அதே மாதிரி வந்து ம் இரலவென்ட்டான பாயிண்ட் பேசி நீங்க தப்பு ம் நீங்க தப்பு நீங்க தப்பு நீங்க தப்புன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ இல்ல சிவா எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம், தயவு செஞ்சு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ஆஸ் அ அ- ஹவுஸ்மேட்டா இருங்க, ஆஸ் ஹவுஸ்மேட்டா என் ஹவுஸ்மேட்டுக்கு நான் பேசியே தீருவேன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபன் பண்ணுவாப்ல. அப்ப அவங்க காதை மூடுவாங்க. நீ வேணும்னே நான் உங்க இரிட்டேட் பண்ணுவேன் இரிட்டேட் பண்ணுவேன் இரிட்டேட் பண்ணுன்னு ஒருத்தவங்க வந்து உன் மூஞ்சி முன்னாடி நின்னா எதுக்கு கேட்கணும் கேக்குறேன் நானு. ஆ, அதுதான் இப்போ சிவாவை பார்க்கும்போது அவங்க காதை மூடுறாங்கன்னா அது அது விஜய் வச்ச பாயிண்ட் அப்ப கரெக்ட் தானே. நீங்க சிவா வந்துட்டு பேசும்போது சார் நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. பிகாஸ் மஞ்சரியுமே ஒரு நல்ல வந்துட்டு பேச்சாளர், பகுத்தறிவாளர் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர்ல இருக்கும்போது அததான் கோட் பண்றாரு விஜேஎஸ். இப்போ அருண் வந்துட்டு இத அவர் ஐயா வச்ச கோட் பண்ற வணக்கத்தை இல்ல இல்ல கான்டெஸ்ட்ல இல்லாத பாப்பாய் ஆளு உள்ள குதிச்சு இல்ல கான்டெஸ்ட்ல பாப்பாய் இல்லாத நான் ஆள் சொல்றேன் உள்ள குதிச்சு கையா கான்டெஸ்ட் முஞ்சான்னு கத்துறப்போ அப்படிதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். அது கரெக்ட் தான். அதுதாங்க. கான்டெஸ்ட்ல இல்ல நீ எதுக்கு உள்ள வந்து கையா சரி நான் முஞ்சான்னு உங்களோட கத்துறேன்னு தானே பாயிண்ட்டுக்கே கேட்பாங்க. வரேன் செல்வா. இருங்க இருங்க நான் செல்வா, நான் உங்க இருங்க பாயிண்ட்டுக்கே வரேன். ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணாதீங்க. நான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணல. பண்ணேன் என் ஐயோ பாயிண்ட. செல்வா நான் நான் டார்கெட் பண்ணல கம்ப்ளீட் செல்வா. பண்ணிடுறேன். இந்த பாயிண்ட கம்ப்ளீட் பண்ணிடுறேன் டாம். குறுக்கிட்டு பேசாதீங்க ஒரு நிமிஷம். நான் என்ன
ஐயோ சொல்ல தெய்வமே! வரேன்னா ஓகே சரி சாரி சொல்லுங்க, சாரி சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. தெய்வமே இந்த பாருங்க, இல்ல உங்களுக்கும் நீங்க பேசுறது சொல்றீங்கல்ல, பிடிக்கும், எனக்கும் பேசுறது நீங்க பிடிக்கும். இவரு டாம் பேசுனது ஒன்னே கரெக்ட். ஒண்ணுதான். ஐயா ஒரு ஒரு பாயிண்ட்ட மட்டும் சொல்லிட்டு நான் மியூட் போய்க்கிறேங்கய்யா. நீங்க சொல்றீங்கல்ல, சொல்லுங்க. விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணது சிவா விஷயத்துல கரெக்ட்ன்னு நீங்க சொல்றீங்கல்ல. சரி அத நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் அக்ரி பண்ணிக்கிறேன்னா, இவரு ம். சிவா பேசினப்ப நீங்க காத பொத்துனீங்களே, உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு இல்லையா? உங்களுக்கு ப்ரொவோக் ஆச்சு இல்லையா? அப்படின்னு கேட்ட அதே விஜேஎஸ் என்ன சொல்லியிருக்கணும்னா, அருண் ம். நீங்க கையெடுத்து கும்பிட்டீங்க இல்லையா அருண்? போன வாரம் வந்து ம். ரியா போனப்ப, ரியா கையெடுத்து கும்பிட்டப்ப உங்களுக்கு எரிச்சமயிர் ஆயிடுச்சுல்ல அருண்னு சொல்லி அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா, நானும் வந்து விஜேஎஸ்க்கு சில்லறைய சிதற விட்டுருப்பேன். அவரு அப்படி பண்ணாரா? அப்படி ஒண்ணும் புடுங்கல. அதுதான் எங்க கேள்வி. அதுதான் எங்க பிரச்சனைன்னு நான் சொல்றேன். அது ஓகே. நீங்க சொல்றீங்களா? இப்போ விஜேஎஸ் வந்துட்டு இந்த சீசன ஹோஸ்ட் பண்றாரு. இந்த வாரம் அவர் வந்தது, இந்த வாரத்தோட கன்டென்ட்ட பத்தி ஹோஸ்ட் பண்றதுக்கு தானே அதிகப்படியா? நாமெல்லாம் வந்துட்டு வெளிய ப்ரீவியஸ் சீசன்ஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுவோம். இட்ஸ் நாட் லைக் இந்த வாரத்தோட விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு வரவங்க, ப்ரீவியஸ் வீக்ல அதுவும் எவிக்ட் ஆயி போன ஒரு கண்டஸ்டன்ட்ட வந்துட்டு ஒருவேளை ரியா அங்க உள்ள இருந்திருந்தாங்கன்னா, நான் அத கேட்கணும்னு நானும் எதிர்பார்ப்பேன். இப்ப ரியா அந்த வீட்டுக்குள்ள இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல, போன வாரத்தோட கன்டென்ட்ட வந்துட்டு அங்க விஜேஎஸ் முன்னாடியே தான் அவங்க எப்படி பண்ணுவாங்க, ஒரு வாட்டி பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் வந்துட்டு சொன்னது எனக்கு அதெல்லாம் தப்பா தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் நான் விஜேஎஸ போட்டு அடிக்கிறேன். நான் இந்த வீக்கோட சீக்வென்ஸ்க்கு, இந்த வீக்கோட அட்ரஸிங் ஃபேக்டருக்கு, இந்த வீக்ல நடந்த விஷயத்த மட்டும் தான் அவர் ஹோஸ்ட் பண்ற வராருன்ற பட்சத்தில், இந்த வாட்டி அருண் எடுத்து கும்பிட்ட விதம், நான் வந்துட்டு அப்படி மார்க் பண்ற மாரி பண்ணலங்க. எனக்கு அவர வந்துட்டு நேர்மையா நான் அவர் அயோக்கியன் தாங்க. ஆனா இந்த சீக்வென்ஸ்ல நான் அவரை நேர்மையானவரா எங்க பார்த்தேன்னா, குட்டியோண்டு ஒரு 1% 2% நேர்மையா பார்க்கிறேன்னா, ஐயா நான் மார்க் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இன்னும் வேற தோரணையில நான் வணக்கத்தை வச்சிருப்பேங்க. என்னால அது முடியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஒத்துக்கிட்டார்ல விஜேஎஸ் முன்னாடி, அந்த ஒரு டவுட் ஆஃப் பெனிஃபிட்டுக்கு வைக்கும்போது, அங்கதான் அருண் வந்துட்டு உங்களை மார்க் பண்றதுக்காக அந்த கையெடுத்து கும்பல்ல. ஆனா வேறஸ் நீங்க சிவாக்கு பண்ணது தப்பு தானன்றத ஹி இஸ் ட்ரைங் டு ப்ரூவ். இன்னொன்னு என்னன்னா, நீங்க என்ன சில பேர் சொல்றீங்கன்னா, எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடல் அளவுக்கு ஒருத்தர் மேல தப்பு இருக்கு. நீங்க அது தப்பு கிடையாதுங்கய்யா. இதுதான் தப்பு. இதுல அவர் மேல ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டுற மாரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், இவங்க தப்பு, மஞ்சரி தப்புன்னா, த சேம் வே ஆப்போசிட் சைடு என்ன தப்போ அத அட்ரஸ் பண்ணுங்க. நீங்க தப்புன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்கன்னா, இந்த சைடு அட்ரஸ் பண்ணுங்க. அத பண்ணாம ஒரு சைடு சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு இந்த வாரத்தோட சீக்வென்ஸ்க்கு அதை அட்ரஸ் பண்ணியாச்சுங்க. நீங்க ப்ரீவியஸ் வீக்கோட ரியா கண்டென்ட்க்கு ஏன் வர்றீங்க? இந்த வாரத்தோட புரியல. அட்ரஸ் தானே. புரியல. இந்த செல்வா. செமஸ்டரோட எக்ஸாம் மேம் ஒரே தானேங்க. ஒரு கேள்வி இல்ல இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன். டாம் இந்த டாம் செமஸ்டரோட எக்ஸாம் தானேங்க. இந்த செமஸ்டரோட எக்ஸாமுக்கு நீங்க எப்படி போன செமஸ்டரோட கேள்வியும் அதான் சேர்த்து செல்வா நீங்க பிரதர், இதுல ஒரே ஒரு கொஸ்டின். நீங்க பேசுறது அதுதான் விஷயம் நியாயமா இங்க. இருக்கா? நீங்களே தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன், என்னன்னா நான் நீங்க பிராக்டிக்கல் பேசுறது ரியாலிட்டியில பேசுறேன் ஜி. அதே இல்ல பிராக்டிகல் நான் ரியாலிட்டில தான் பிராக்டிக்கல் நானும் ரியாலிட்டியில தான் பேசுறேன். செல்வா பேசுறேன். பிரதர். சொல்லுங்க சொல்லுங்க முகேஷ். எஸ். ஆ செல்வா பிரதர், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்னன்னா, இப்போ சொல்லுங்க. எனக்கு நான் உங்களோட முக்காவாசி இதுக்கு நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அந்த இந்தியா கிளிட்ஸோட போஸ்டிங் வந்து போஸ்ட் வந்து நானும் பார்த்தேன். ஸோ மேஜர் 25K பக்கம் ஓட்ஸ் இருக்கு. மேஜர்லி 67% வரைக்கும் இட்ஸ் நியூட்ரல் அண்ட் ஃபேர்ன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு எல்லா புரிதலும் இருக்கு. இப்போ நான் உங்க கூட முக்காவாசி எல்லாத்தையுமே அக்ரி பண்ணிக்கிறேன்ட்டே வச்சுக்கோங்க. இப்போ அருண் வந்து மார்க்கிங்கா பண்ணல, ஓகே. அதுக்கப்புறம் எனது மஞ்சரி மேலேயும் சில தப்புகள் இருந்துச்சு, அதை சுட்டி காட்டுறதுக்காக அவங்க வாயிலிருந்தே கொண்டு வந்தது எல்லாமே ஓகே செல்வ பிரதர். ஆனா ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எனக்கு ஊர்த்திக்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஷட்டப்ன்ற ஒரு இஷ்யூ நடந்துச்சுல்ல, அப்போ இது வந்து கிச்சன் டீமுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இஷ்யூ. அங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி. அப்போ வந்து ஷட்டப்னு இவங்க சொல்றாங்க, அதே மாதிரி இது திருப்பி இவங்க ஷட்டப்னு சொல்றாங்க. ஸோ இது நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு 4-5 பேர் பார்ஜன் பண்ணி நீங்க எப்படி அவங்க ஷட்டப் சொல்லலாம்னு சொல்லி கேட்டாங்க, சரிங்களா? இது நடந்துச்சு, இது தெரியும்ல. அதே கான்செப்ட்ல அவங்க மஞ்சரி அங்கேயே கேட்டிருப்பாங்க. நீங்க ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒண்ணே ஒண்ணு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அதே அது அந்த ஒண்ணே ஒண்ணு. ஷட்டப் சொன்னது. எஸ், அப்பயே மஞ்சரி கேட்டாங்க, எங்க நேத்து கேம்ல வந்து அந்த பொண்ணு என்ன வாய மூடுன்னு சொல்லும் போது இத்தனை பேர் வந்து நிக்கலையேங்க, ஏங்க இப்ப வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒரு சின்ன நியாயம் இருக்குல்ல, இவ்வளோ பேர் சேர்ந்து அவங்களை அட்டாக் பண்ணது விக்டம் சைடுக்கு அவங்க வந்துட்டாங்க.
அதுக்கு விக்டம் சைடு யார் நிக்க வேண்டிய ஆளு? விஜய் ஹோஸ்ட் தான் நிக்கணும். அது இன்னைக்கு அவர் பண்ணல. சரிங்களா? இத தொடர்ச்சியா நிறைய விஷயத்துல இருக்கு. சரிங்களா? நான் இத ஒரு சின்ன எக்ஸாம்பிளா தான் எடுத்து சொல்றேன். இதுக்கு மட்டும் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பதில் இருந்தா சொல்லுங்க செல்வா பிரதர். சரி, ஓகே. இதுக்கு நான் பதில் சொல்றேன். ஸோ ஐ எம் நாட் ஷுர் வெதர் யூ பீப்பிள் வில் அகைன் கன்வின்ஸ் ஆர் நாட். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த விஷயத்துக்கு ஒண்ணே ஒண்ணுதான். இப்போ அதிகப்படியான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இன்னொரு அந்த பிரச்சனைக்குள்ள ஷட்டப் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஷட்டப் பண்ணுங்கன்றது அவதூறான சொல்லா? அது எனக்கு சொல்லுங்க. இஃப் தட் இஸ் நாட் அன் அவதூறு சொல், அதை வந்துட்டு அதை அட்ரஸ் பண்றதை விட இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றதுக்கு கண்டஸ்டன்ட்டே ரொம்ப நேரம் சுத்தி நீங்க பாருங்க, எப்பயுமே வந்துட்டு 1.25 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் தான் வீக்கெண்ட் எபிசோடு. இன்னைக்கு எவ்வளவு நேரம் மணி நேரம் போச்சு? 2 ஹவர்ஸ் போச்சு. சரி, 2 ஹவர்ஸ்க்கான கண்டென்ட், ஆனா கண்டென்ட் ஃபில்லிங்கா 2 ஹவர்ஸ் இல்ல. பட் ஐ என்ஜாய் இல்ல the way செல்வா how they பிரதர், address நான் the இது problem. எதுவுமே கேட்கல. இப்போ இந்த விஷயத்துல மஞ்சரி சைடுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நீங்க கேக்குற மாதிரியே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விஷயத்துல நான் இப்ப அண்டர்லைன் பண்ண இந்த விஷயத்துல மஞ்சரி சைடு ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? ஆமா இல்ல மட்டும் சொல்லுங்க. சரி, இந்த அதுதான் சொன்னதுக்கு பிரதர், அதை பெருசா அக்ரவேட் பண்ணி இது பேச வேண்டியது இல்ல அப்படின்றதுதான் இங்க விஷயம். அதுதான் செல்வா பிரதர், திஸ் இஸ் த டிசைடிங் ஃபேக்டருங்கிறேன். புரியுதுங்களா? இத அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தா அங்க இருக்கிற எல்லாருமே நீங்க தேவையில்லாம உள்ள வந்தீங்கங்கிற பாயிண்ட் வந்து ப்ரூவ் ஆயிருக்கும். தட்ஸ் வை ஹி டிட்ன்ட் கோ இன் தட். நான் இப்போ அதை சொல்றேன். சரிங்களா? இங்க இதுதான் நீங்க ஒண்ணே டிசைடிங் ஒண்ணுதான் ஃபேக்டர். முகேஷ், தேவையில்லாம வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த குரூப் டிஸ்கஷன் லிவிங் ஏரியால எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும் போது மல்டிபிள் பீப்புள் இப்போ சொல்றாங்கல்ல, சிவாவை லூப் பண்ணார்ல, சிவாவை லூப் பண்ணதே வந்துட்டு அவர் தேவையில்லாத பேச்சுன்னா இப்ப டாமஸ் சொன்னாங்க. சிவா பேசின விஷயம் மஞ்சரி கிட்ட வந்து பேசுனது தேவையில்லாததுதான். அந்த குரூப் டிஸ்கஷன் வரும்போது யார் வேணாலும் அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். அங்க மஞ்சரி வந்துட்டு சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணும்போது நீங்க ஷட்டப் பண்ணுங்க. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் சௌந்தர்யா போன மாதிரியும் எனக்கு ஞாபகம் இல்ல. மஞ்சரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லும் போதுதான் ஷீ இஸ் டெல்லிங் நீங்க ஷட்டப் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. சௌந்தர்யா வரும்போதே வந்துட்டு மஞ்சரி ஏதோ சொல்லுவாங்க. டாம், அது மட்டும் எனக்கு கரெக்ட் பண்ணுங்க. யூ வுட் ஹவ் saw in liveல. எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. மஞ்சரி ஏதாவது ஆமா சொல்லி சௌந்தர்யா ஆமா, இது ஷட்டப்னு மட்டும் சொல்லுங்க. சொன்னாங்களான்றது மட்டும். டாம், அவங்க கான்வர்சேஷன் அங்க பேசுவாங்க. சௌந்தர்யா வந்து ஏதோ அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் சும்மா கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு சௌந்தர்யா சொல்றப்ப ஷட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஷட் அப் அப்படின்னு சொல்லி